வணக்கம். இன்றைய வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்ச்சி 192வது நிகழ்ச்சி. இன்னும் 200 தொடுவதற்கு 8 நிகழ்ச்சிகளை பார்க்கின்றன. 92வது நிகழ்ச்சியில் ஔவையார் கருத்தரங்கம் 3வது பகுதியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடுவதற்காக அம்மா பாலரமணி அவர்களை அன்போடு அழைக்கும். ரமணி பாலசாமி. ரமணி பாலசாமி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழைக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வளமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பாடிய தங்களை வாழ்த்துகிறோம். திருநெல்வேலி ஆல்பா போல் என்றும் ஒரே மாதிரி தன்னுடைய இனிய குரலால் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற தங்களுக்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கருத்துரைக்கு தலைமை தாங்க வந்திருக்கின்ற கேஜிஆர் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். ஔவையாரின் பொது பாடல்களை பற்றி இன்று நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கின்ற நெல்லன் தீவன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கவிஞர் அமுதபாண்டியன் அவர்களையும், ஐயா தர்மலிங்கம் அவர்களையும், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களையும், சாமுக்கி அவர்களையும், சங்கரம்மாள் அவர்களையும், மற்றும் இனி கலந்து கொள்ளவிருக்கின்ற அறிஞர் பெருமக்களையும், மாநில தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளராக மிக சிறப்பான இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்ற ஐயா பாப்பையா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் பங்கு பெறவிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வருகைப்படுத்தி இருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களை பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் சூரியனை பற்றி யாராவது பேசிக்கொண்டே இருப்பார்களா? சூரியன் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதானே. அதுபோல கேஜிஆருடைய புலமைகளையும் திறமைகளையும் நாம் அனைவரும் மறந்து கொண்டுதான் எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதிலே ஆழங்கால் பட்டு பேசக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர். நமக்கு பல சங்க இலக்கியங்களையும் பழங்கால பாடல்களை எல்லாம் நம்மோடு பயிர்ந்து கொண்டு
நமக்கு ஒரு ஆசானாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஐயா அவர்கள் இன்று கருத்துரைக்கு தலைமை தாங்கி நடத்தவிருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று அடுத்ததாக இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்று மிக சிறப்பான உரையாக ஔவையாரை பற்றி பேச வந்திருக்கின்ற நெல்லை தீவன் அவர்களை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். அவர்கள் மிக அற்புதமான பேச்சாளர். அவருடைய கட்டுப்பாடு என்னவென்றால் குறிப்பிட்ட நேரம் எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கின்றோமோ அந்த கால நேரத்திற்குள் தன்னை பற்றி தன்னுடைய உரையினை முடித்துக் கொள்வதில் மிக சிறந்தது. அவருக்கு ஒரு கட்டுப்பாடு தேவையில்லை. ஏனென்றால் அவர் சுய கட்டுப்பாட்டோடு செயல்படுகின்ற ஒரு அறிஞர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவர் வேலை பார்த்தது வங்கியில் இருந்தாலும் இன்று இலக்கியத்தில் மிகவும் ஆழங்கால் பட்டு பல இலக்கியங்களை படித்து அந்த இலக்கியத்தின் உள் அர்த்தங்களை எல்லாம் உள்வாங்கி அவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்மையும் எழுச்சி பெற வைக்கின்ற ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு சிறந்த இலக்கியவாதி, ஏன் ஒரு கவிஞர் என்று கூட, ஏன் அவர் கவிஞரும் கூட என்று சொல்லிக் கொள்வதில் நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டியிருக்கின்றது. அத்தகையவரின் வழிகாட்டுதலோடு இந்த வெள்ளி இலக்கிய மேடை தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருக்கின்றால் அது மிகையல்ல. ஔவையாரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது 3வது கருத்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 3வது கருத்தரங்கத்தில் ஔவையாருடைய தனிப்பாடல் திரட்டை பற்றி ஐயா நெல்லை தீவன் அவர்கள் பேசவிருக்கின்றார்கள். ஔவையார் பல காலகட்டங்களிலே இந்த தமிழகத்திலே வாழ்ந்து வந்தவர். சங்க காலத்திலே அம்மையார் அவர்கள் இருந்த பொழுது புறநானூறு, அகநாறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகிய தொகுப்பு நூல்களில் எல்லாம் அவருடைய சிறப்பான பாடல்கள் இடப்பட்டிருக்கின்றன. பிற்கால அவையார்கள் என்று சொல்லப்படுகின்ற அவையார்கள் ஒட்டிசூடி, கொன்றைவேந்தன், ஓதுரை, நல்வழி போன்ற பாடல் நூல்களையும் பக்தி ஆன்மீக நூல்கள் பற்றி விநாயகர் அவர்கள் ஞான குரல் மற்றும் பல தனிப்பாடல்களையும் அம்மையார் அவர்கள் ஏற்றியிருக்கின்றார்கள். அது எந்த ஔவையார் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது கால ஓட்டத்திலே அந்தந்த காலத்திலே இருந்த ஔவையார்கள் அதை பாடியிருக்கின்றார்கள், அதை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது ஔவையார் என்றால் அறநூல்களுக்கே சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையினை நாம் பால்கர்கள் மாணவர்கள் நெஞ்சிலே நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். பாடநூல்கள் எல்லாம் ஔவையார் கருத்துக்களையும் அவருடைய பாடல்களையும் சொல்லாமல் இருப்பதில்லை. ஔவையாரை பற்றி கூற வேண்டுமென்றால், அவருடைய திறமைகளை பற்றி எல்லாம் கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு பாடலோ 2 பாடலோ மற்றும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். சோழ மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அவைப்புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்று இரவுக்குள் 7 கோடி பாடல்களை கொண்டு வா என்று சொன்ன பொழுது புலவர்கள் எல்லாம் மதிமயங்கி என்ன செய்வது என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு எப்படி 4000 பாடல்கள் பாடுவது, 4 கோடி பாடல்கள் எப்படி பாடுவது என்பதை பற்றி பேசிக்கொண்ட நேரத்தில் ஔவையார் அவர்கள் அங்கே வந்தார்களாம். வந்தவர்களிடம் புலவர்களிடம் கேட்டார்களா, ஏன் இவ்வளவு மனச்சங்கடத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களாம், மன்னர் காலைக்குள் 4 கோடி பாடல்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கின்றார், நாம் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சொன்ன பொழுது ஔவையார் சொன்னார்களாம், ஆமா 4 கோடி பாடல்கள் தானே, இதோ பிடி என்று ஒரு பாடலை சொன்னாராம். இந்த பாடல்தான் மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மதியாமை கோடி பெறும், உண்ணீர் என்று ஓசரியார் தம்மலையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதலே கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் என்று 4 கோடி பாடல்களை ஔவையார் அவர்கள் பாடி காட்டி அந்த சோழ மன்னனிடம் அவன் விட்ட ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்ற ஒரு வல்லமை விளக்க ஔவையாராக இத்தனை நுணுக்கங்களை எல்லாம் நேரத்தில் காலத்தில் பாடுகின்ற ஆஸ்தான கவிஞராகவும் ஔவையார் அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிண்டல் செய்வதிலும் ஔவையாருக்கு இடை வேறு யாரும் இல்லை. யாராவது எதையாவது சொன்னால், மனம் புண்படிப்படியாக சொன்னால் அவர்களுக்கு வலிக்காமல் ஊசி குத்துவதில் ஔவையார் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள். இப்படித்தான் ஒரு ஞாறு அவரை பார்த்து அவர்கள் உடம்பு ஒல்லியாக இருக்கிறதை பற்றி கேலி செல்வது பொழுது ஔவையார் அவர்கள்
இப்படி ஒரு பாடலை பாடி அவரை வட்டம் கட்டினார் என்று சொல்வார்கள். 8.4 லட்சணமே எவரேறும் வரியே முட்டில் பெரியம்மை வாகனமே முட்டவோர் கூரையில்லா வீடே சுலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா என்று ஒரு பாடலை பாடி அடா என்று அவரை விழித்து அவருக்கு ஒரு தலையுரிமை ஏற்படுத்தியதாக சொன்னார்கள். இது போல நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொல்வதற்காக தென்னை தீபன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது பேசுவதற்கு முன்பாக தலைவரிடம் அவையினை நான் ஒப்படைக்கின்றேன். தலைமை பொறுமைக்கு பின் சிறப்புரையாற்ற நெல்லை தீபன் அவர்கள் வர்றார்கள். ஐயா தேஜாரிடம் அவையை நான் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை சார்பாக சார் ஒரு நிமிடம் இந்த பாடல் முயற்சி பண்றேன். பண்ணுங்க. வெள்ளி இலைக்கு மேல பாடலாம். ஆடியோ இல்ல, வரலையா எதுவும் விட்டுருங்க, அவ்வளவுதான். கேட்டுதா? இல்லையா? ஒண்ணும் கேட்கல. ஆடியோ இல்ல, ஆடியோ போயிடுச்சு. நீங்க தொடரலாம். ஓகே. வெள்ளி இலக்கிய மேடை சார்பாக ஔவையார் 3வது வாரமாக இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஔவையாரை பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் சங்க இலக்கிய ஔவையாரை பற்றி பேசியிருக்கின்றார்கள். மூதுரை நல்லுரை ஔவையாரை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நெல்லை தீபன் அவர்கள் தனிப்பாடல் திரட்டிலே இருக்கின்ற ஔவையாரை பற்றி பேச இருக்கின்றார். தனிப்பாடல் திரட்டு என்பது காளமேக புலவன், ஔவையார், கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தன் உட்பட பல்வேறு கவிஞர்களாலே பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுதி நூல். அது திரட்டப்பட்ட நூல். இந்த திரட்டப்பட்ட நூலில் ஔவையார் கிட்டத்தட்ட ஒரு 72 பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த பாடல்களை பாடிய ஔவையார் 12வது நூற்றாண்டை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. சங்க காலத்து ஔவையார் அதியமானோடு நட்பு பூண்டவர், அரண்மனையிலே வாசம் செய்தவர். ஆனால் இந்த ஔவையார் மக்களோடு மக்களாக வாசம் செய்தவர். இந்த ஔவையார் கம்பரும் ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியும் சோழனுடைய அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஔவையார்தான் சோழனுடைய அரண்மனையிலே வாழாமல் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது ஒரு உண்மையான சரித்திரம். அதனால்தான் அம்மையார் சொல்லுவார், கூழுக்கும் பாடி புலிக்கும் உப்புக்கும் புலிக்கும் பாடுகின்ற உப்புக்கும் பாடுவார், கூழுக்கும் பாடுவார், புலிக்கும் பாடுவார். அவர் பொண்ணுக்கு பாடுபவர் அல்ல. இந்த எல்லாவற்றுக்கும் சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடிய கூழுக்கு, சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடிய உப்புக்கு, சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடிய புலிக்கு பாடக்கூடிய ஒரு பாவலர் இருந்தார் என்று சொன்னால் அது ஔவையார் அவர்தான். வாழ்க்கையின் யதார்த்தங்களை எல்லாம் பாடலாக ஆக்கி கொடுத்தவர் ஔவையார். அந்த பாடல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை தரிசிக்கின்ற மாதிரியே இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால் பொதிகை செல்வராஜ் அவர்கள் சொன்ன ஒரு பாடலை சொல்லலாம். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்று அவர் 4 கோடி பாடலை பாடினார் அல்லவா? அதிலே 1 கோடி பாடல் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்று அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி
கோடான கோடி கொடுப்பனும் நாக்கு கோடாமை கோடி பெறும். எவ்வளவுதான் கோடி ரூபாயை கொடுத்தாலும் கூட நாக்கு மாறாமல் பொய் பேசாமல் இருக்கின்ற தன்மை இருக்கிறதே, அது கோடி பெறும் என்று ஔவையார் இப்படி 4 செய்திகளை அடிக்கலே சொல்லியிருப்பார். மதியாதார் முற்றும் மிதியாமை கோடி பெறும் என்று அவர் சொல்லியிருப்பார். கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் என்று சொல்லியிருப்பார். இந்த 4 கோடிகளையும் நீங்கள் பார்த்தீர் என்று சொன்னால் இன்றைய வாழ்க்கைக்கு கூட ஒத்துப்போகக்கூடிய செய்தியைத்தான் அதிலே வைத்திருப்பார். ஆகவே அவர் ஆகாயத்திலே கோட்டை கட்டாமல் நடைமுறை வாழ்க்கை, நிதர்சனமான வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த பெருமை நம்முடைய ஔவை அவர்களுக்கு உண்டு. அவரை பற்றி ஏராளமான கதைகள் உண்டு. அந்த கதைகள் எல்லாம் அந்த ஆய்வாளர்கள் பார்த்து கொள்ளட்டும். நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், ஔவையார் அவர்கள் என்னென்ன பாடல்களை பாடியிருக்கிறார், புறநானூற்றில் என்ன பாடியிருக்கிறார் என்று பார்த்தோம். மூதுரையிலும் நல்வழியிலும் என்ன பாடியிருக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது தனிப்பாடலில் என்ன பாடியிருக்கிறார் என்று பார்க்க இருக்கின்றோம். இதே மாதிரி கொன்றை வேந்தனை அவர் பாடியிருப்பது, ஆத்திச்சூடியிலே பாடியிருப்பது, விநாயகர் அகவலிலே பாடியிருப்பது என்று ஔவையாருடைய பாடல்கள் என்று நமக்கு கிடைத்த பாடல்களை எல்லாம் நாம் எடுத்து அதிலே இருக்கின்ற சிறப்புகளை பேசுவதற்காகத்தான் ஔவையாரை பற்றி நாம் 3-4 வாரங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, வெண்பா என்று சொன்னால் எனக்கு பிடித்த வெண்பா ஆரம்பத்தில் சிலப்பதிகாரம் தான். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. சிலப்பதிகாரம் கூட ஆசிரியப்பாவில் தான் எழுதப்பட்டது. ஆனாலும் கூட சில காதைகளினுடைய கடைசியில் அந்த ஒவ்வொரு வெண்பாவையும் இளங்கோவடிகள் வைத்திருப்பார். அந்த வெண்பா கூட விமர்சனத்துக்கு உள்ளான வெண்பா. இந்த வெண்பாக்கள் சில இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது என்றும் சில பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது என்றும் மாப்போசி அவர்களும் சொல்லுவார், தோமோசி ரகுநாதன் அவர்களும் சொல்லுவார். ஆனாலும் கூட அதிலே இருக்கின்ற வெண்பாக்களை இளங்கோவடிகள் எழுதிய வெண்பாக்களாகவே நாம் பார்க்கின்றோம். ஒரு அழகான வெண்பாக்களை எல்லாம் இளங்கோவடிகள் எழுதி வைத்திருப்பார். காவி ஊனீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடிபோன் அவ்வடிவும் காவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டஞ்சி கூடலான் கூடாயினான் என்று வழக்குரை காதையிலே எழுதிய வெண்பாவெல்லாம் மறக்க முடியாத வெண்பாக்கள். அதற்கடுத்து பல வெண்பாக்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட 14 கணக்கு நூல்களிலே நாலடியார், ஏலாதி, திரிகடுகம் போன்ற நூல்களிலெல்லாம் வெண்பாக்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ரசனையான வெண்பாவாக நான் பார்ப்பது முத்தொள்ளாயிரத்தில் எழுதப்பட்ட வெண்பா. முத்தொள்ளாயிரத்தில் எழுதப்பட்ட வெண்பாக்கு அடுத்து நலவெண்பாவில் எழுதப்பட்ட வெண்பாக்கள். முத்தொள்ளாயிரத்திலே இருக்கக்கூடிய வெண்பாக்கள் எல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கும். அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய் அவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்க்கொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று ஒரு இயற்கை எழிலை முத்தொள்ளாயிரத்திலே வர்ணிப்பார். அந்த சேற்றிலே இருக்கக்கூடிய தாமரை, அது மலர்ந்து இருக்கக்கூடிய பாங்கு அப்படியே தீப்பிடித்தார் போல் இருக்கிறதாம். அதை பார்த்துவிட்டு அங்க இருந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் கதறுகின்றனவாம். அதை தன்னுடைய தாய் சிறகுக்குள்ளே அடைத்துக் கொண்டாலாம். இப்படிப்பட்ட நாடு என்று சொல்லுவார். இதில் இருந்து முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் சொல்வது என்னவென்றால், அங்கே வெள்ளம் தீப்பிடித்திருக்கும், அதை பார்த்து கோழி குஞ்சுகள் நடுங்குகின்றன. இயற்கையை பார்த்து இவைகள் தானாக நடுங்குகின்றனவே தவிர மக்களெல்லாம் நடுங்கக்கூடிய நிலையிலே என்னுடைய அந்த நாடு சோழ நாடு இல்லை என்பதை சொல்வதற்காக இந்த வெண்பாவை எழுதியிருப்பார். இப்படி ஏராளமான வெண்பாக்கள். அடுத்து நலவெண்பா. இப்படி சிலப்பதிகார வெண்பா, முத்தொள்ளாயிரம் வெண்பா, நலவெண்பா, இப்படி தொடர்ந்து வந்தால் ஔவையாருடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது நீங்கள் மூதுரையிலே படித்தாலும் சரி, நல்வழியிலே படித்தாலும் சரி, தனிப்பாடல் திரட்டிலே படித்தாலும் சரி, ஔவையார் என்று எழுதிய வெண்பாக்கள் அத்தனையுமே முத்து முத்தாக அற்புதமான வெண்பாக்கள் இருக்கும். வெண்பா எழுதுகின்றவர்கள் இந்த 4 வெண்பாக்களையும்
படித்தார்கள் என்று சொன்னால் வெண்பா அவருடைய கை வசப்படும். அப்படிப்பட்ட வெண்பாக்களை இந்த தனிப்பாளர் திரட்டிலே கொடுத்திருக்கின்றவர் ஔவையார். கிட்டத்தட்ட ஒரு 72 74 பாடல்களை இதிலே பாடியிருப்பார். பல்வேறு கருத்துக்களை இதிலே சொல்லியிருப்பார். அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். தீபன் அவர்களை பற்றி ஏற்கனவே நம்முடைய பொதிகை செல்வராஜ் அவர்கள் இங்கே சிறப்பாக எடுத்து சொல்லிவிட்டார். உங்கள் அனைவருக்குமே தெரியும் தீபன் ஒரு நல்ல பேச்சாளர் என்று. அந்த நல்ல பேச்சாளர் இன்றைக்கு நல்ல நல்ல வெண்பாக்களை எல்லாம் நமக்கு சொல்ல வருகிறார். வாருங்கள் என்று அழைக்கின்றேன். வணக்கம். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துடைய அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக புகழ் மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி, வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம், தோன்றுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற கவியரசர் வரிகளாலே தமிழ் அன்னையை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும் நெறியார்வை செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே தலைமையேற்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கேஜிஆர் ஐயா அவர்களும், மற்றும் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய என் இலக்கிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் பண்பும் நட்பும் சார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். என்று பிறந்தது என்று உணர முடியாததாய் காலத்தால் பழமையும் கருத்தின் ஆழத்தினாலே காலத்தையும் வென்று சிறந்த புதுமை உடையதாய் திகழ்வது கன்னி தமிழ் மொழி. மக்களின் உள்ளத்து உணர்வுகளை புலப்படுத்தும் ஒரு கருவியாக தோற்றம் பெற்று மக்களின் உள்ள உணர்வும் சிந்தனையும் அவர்கள் நாகரிக செவ்வியும் வாழ்க்கை செப்பமும் படிப்படியாக வளர வளர தானும் வளர்ந்து வளமார் வண்டமிழ் என்ற சிறப்பை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் புலமையினாலே தமிழை வளர்த்தவர்கள் பல புலவர்கள், அதிலே ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு. பல காலகட்டங்களிலே பல்வேறு பெண் புலவர்கள் ஔவையார் என்ற பெயரிலே பாக்கள் இயற்றியுள்ளார்கள். ஔவையார் இயற்றியதிலே மிகச்சிறந்த நூல் என்று சொல்வார்கள் பந்தன் அந்தாதி அசதி கோவை என்று. அதிலே சில பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஔவை என்ற சொல் மூதாட்டி என்று பொருள் தருகிறது. அது அகவையின் காரணமாக மூத்தவளாக இருக்கலாம், அல்லது அறிவின் முதிர்ச்சியாலே அவள் அவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கலாம். இந்த தனிப்பாடல் திரட்டிலே எந்த ஔவையார் எந்த பாடலை இயற்றினார் என்ற விவரம் எல்லாம் நமக்கு இல்லை. அந்த ஐயா கேஜிஆர் அவர்கள் சொன்னதைப் போல அந்த ஆராய்ச்சியிலே இறங்கி நேரத்தை வீணடிக்காமல் நமக்கு என்னென்ன பாடல்கள் கிடைத்திருக்கிறதோ அதை ரசித்து அனுபவிப்போம் என்று கூறி பாடல்களுக்குள்ளே செல்லலாம். நாம் சில பேருடைய சொல்லினாலோ அல்லது செயலினாலோ நாம் கவரப்பட்டிருப்போம். அவர்களை பாராட்ட வேண்டும் என்று தோன்றும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஐயா கேஜிஆர் அவர்கள் பன்முக திறமையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், பட்டிமன்றம் பல மேடைகளை கண்டவர், பல நூல்களை எழுதியுள்ளார். அந்த நூல்களிலும் கவிதை நூல்கள், ஹைக்கூ கவிதை, சிறுகதை, முத்தொள்ளாயிர மோகனம் என்ற இலக்கிய நூல், காலந்தோறும் கண்ணதாசன் என்ற புகழ்பெற்ற நூல் அத்தனையும் வெளியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அவர் இருக்கும்போதே என்று நீங்கள் நினைக்கலாம். அது முகஸ்துதி ஆகாதா? அவர் இருக்கும்போதே அவரை பாராட்டுவது சரிதானா? இதற்கு ஔவை பதில் சொல்கிறாள். யார் யாரை எங்கெங்கே பாராட்ட வேண்டும் என்று அவள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்று நம்முடைய குடும்பங்களிலே மூத்தவர்கள், தாத்தா பாட்டி இவர்களெல்லாம் இருந்து நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் அவர்கள் யாரும் இல்லாமல் தனி குடித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் இது போன்ற மூதாட்டி, அவர் எழுதிய நூல்கள், அவர் நமக்கு தரக்கூடிய அறிவுரைகள், இவைகளையெல்லாம் நாம் படித்து வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். அருமையாக சொல்கிறாள், ஒரு நண்பனை பாராட்ட வேண்டுமானால்
அவன் இல்லாமல் இருக்கும்போது பாராட்டு, அவன் இருக்கிற போது பாராட்டாது. ஆசானை எவ்விடத்தும் பாராட்டலாம், அவர் இருக்கிற போதும் பாராட்டலாம், அவர் இல்லாமல் இருக்கும் போதும் பாராட்டலாம். கேஜிஆர் ஐயாவை என்னுடைய ஆசானாக நினைத்துதான் நான் இந்த கருத்தை சொன்னேன். சரி, மனையாளை எங்கே பாராட்டலாம், மனைவியை எங்கே பாராட்டலாம் என்று ஒருவன் கேட்கிற போது அவை சொல்கிறாள் பஞ்சனையில் என்கிறாள். நண்பர்கள் இருக்கிற போது அவன் முன்னால் பாராட்டாதே. அவனும் பதிலுக்கு ஒரு உணர்ச்சி வேகத்திலே பாராட்ட ஆரம்பித்து விடுவான். வினையாளை, வீட்டில் ஒரு ஆளை வேலைக்கு வைத்திருக்கிறோம், ஒரு மர வேலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு கட்டிட வேலை என்று சொன்னால், அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் வேலை செய்து முடித்த பிறகுதான் அவனை பாராட்ட வேண்டுமா? முதலிலேயே பாராட்டினால் அவர் பாராட்டுகிற அளவுக்கு நாம் வேலை செய்து விட்டோம் என்று அதற்கு மேல் சரியாக வேலை செய்ய மாட்டானோ. நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல். ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. வாச மனையாளை பஞ்சனையில், மைந்திரதமை நெஞ்சில். பிள்ளைகளை வாய்விட்டு பாராட்டவே கூடாது என்கிறார்கள். அந்த தந்தை இருக்கிற இருப்பில் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும், நம் தந்தை நாம் செய்கிற செயலாலே மகிழ்ச்சியாக இருக்கிறார் அல்லது துன்பப்படுகிறார், நாம் இனிமேல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவருக்கு இன்பம் அளிக்கக்கூடிய வகையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தை உணர வேண்டுமாம். வாய்விட்டு பாராட்டக்கூடாதாம் தந்தை. மைந்தரதமை நெஞ்சிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாகத்தான் படிக்கிறான் என்னுடைய மகன் என்று நினைத்தால் அந்த மகிழ்ச்சி அவனுக்குள் தொத்திக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள். வினையாளை வேலை முடிவு. அந்த பாடலை திரும்ப சொல்கிறேன். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. வாச மனையாளை பஞ்சனையில், மைந்திரதமை நெஞ்சில். வினையாளை வேலை முடிவில். வேலை முடியும் போது இன்னொன்று இது போன்ற, இப்பொழுது நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், அம்மா பானுமதி அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், மிகச்சிறந்த அறிஞர்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு பேச்சாளன் எப்படி தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று அவை கூறுகிறார். ஒரு காலகட்டத்தில் பேசுவதற்கு நாம் மேடை பயம் இருந்தது என்று சொன்னால் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். உனக்கு முன்னால் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒன்றுமே தெரியாது என்று மனதில் நினைத்துக்கொள், அப்பொழுதுதான் பேச்சு வரும் என்று அப்பொழுது சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டு பேச வேண்டும், அல்லது எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டு தயார் செய்ய வேண்டும். அதை அவ்வை சொல்கிற போது என்ன சொல்கிறாள்? ஒரு கிளி இருக்கிறது, அந்த கிளிக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் அது சொல்லும் வணக்கம், குட் பை. நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை அப்படியே சொல்லும். அது ஒரு கட்டத்தில் நினைத்துக் கொள்ளும், நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, நமக்கு பேச்சாற்றல் வந்து விட்டது என்று அந்த கிளி நினைத்துக் கொள்ளுமா. ஆனால் திடீரென்று எதிரில் ஒரு பூனை வந்து விட்டால் அது உயிர் பயத்தில் கீச்சு கீச்சு என்று கத்த ஆரம்பித்து விடும், அதற்கு படித்ததெல்லாம் மறந்துவிடும். அந்த கிளிக்கு அந்த நிலைமை. இன்று இங்கே வெள்ளி இலக்கிய மேடையில் எத்தனை பூனைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு கிளி, கீச்சு கீச்சு என்று கத்தாததுதான் பாக்கி. காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே. நாணாமல் பேச்சு பேச்சு என்னும் பெரும்பூனை வந்த கால், கீச்சு கீச்சு என்னும் கிளி என்ற அருமையான பாடல். காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், வீட்டுக்குள்ள இருந்து என்ன வேணாலும் கத்திக்கலாம். கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே. கற்றவர்கள் முன்னால் தயார் செய்து கொள்ளாமல், அல்லது அவர்களை பற்றி, அவர்களுடைய ஞானத்தை பற்றி, அறிவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வாயை திறக்கக்கூடாது. கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே. நாணாமல் பேச்சு பேச்சு என்னும் எது கிளி, பெரும்பூனை வந்த கால், கீச்சு கீச்சு என்னும் கிளி என்று சொல்கிற ஒரு நல்ல பாடல். பொதுவாக யாருடைய படைப்பை ரசிப்பார்கள்? இது ஏற்கனவே கேஜிஆர் ஐயா ஒரு கூட்டத்திலே தலைமை வகிக்கிற போது இதை சொல்லியிருந்தார். ஒரு சோழனுடைய அரசவையிலே ஒரு புலவர் என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் கைத்தட்டுகிறது, ஒரு கூட்டம் பாராட்டுகிறது. அந்த பாடல் எப்படி இருந்தாலும் அவர்கள் பாராட்டுகிறார்கள். இது அவ்வைக்கு பிடிக்கவில்லை. அதனாலே அவர் ஒரு பாடல் இயற்றுகிறார்.
எப்படிப்பட்ட பாடலை மக்கள் வரவேற்கிறார்கள், ரசிக்கிறார்கள் என்பதை நாசுக்காக சொல்கிறார். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். இப்ப நான் பேச போகிறேன் என்று சொன்னால் ஒரு 2 பேர் ஐயாவை மாதிரிலாம் வராது. இப்ப பொதிகை சொன்னார்ல, நெல்லை தீபனை பற்றி சொல்லவே வேண்டாம், மிக அருமையாக பேசுவார். இப்படி ஒரு 2 பேர் எல்லாத்தையும் போய் சொல்லணும். விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். நான் அந்த ஒரு மோதிரம் தான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த அம்மா சொல்லுது விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். இடுப்புல வேஷ்டி ஒரு பட்டு வேஷ்டியோ அல்லது நல்ல காட்டன், ராம்ராஜ் காட்டன் வேஷ்டியோ கட்டியிருக்கணுமா. அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. நஞ்சு என்பது பிறருக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, வேம்பு என்பது கசப்பு சுவையை தரக்கூடியது. அந்த ஆளு கவிதை அப்படி இருந்தா கூட அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம் எல்லாரும். ரொம்ப கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் அவ்வையாருக்கு. விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று என்று அவ்வை ஒரு கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பாடல். ஐயா கேஜிஆர் அவர்கள் சொன்னதை போல வெண்பாவெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். ஒரு ஊரிலே 2 கொடையாளிகள், ஒருவன் வாரி வாரி கொடுப்பான், இன்னொருவன் குறைவாகத்தான் கொடுப்பான். ஆனால் அதிகமாக அல்லது வந்தவன் கேட்ட தொகையை கொடுக்கிறவன் அவனை அவமானப்படுத்தாமல் கொடுக்க மாட்டான். 2ல் ஒருவன் நன்றாக கொடுக்கக்கூடியவன், கொடை கொடுக்கக்கூடியவன், வள்ளல். இன்னொருவன் குறைவாகத்தான் கொடுப்பான், அமைதியாக கொடுப்பான். ஆனால் இவன் அதிகமாக கொடுக்கிறவன் அவமானப்படுத்தாமல் கொடுக்க மாட்டான், ஏதாவது ஒன்றை சொல்லி அவமானப்படுத்துவான். இதை ஔவையார் சொல்கிற போது ஒரு வகைப்படுத்துகிறாள். அப்படி கொடுக்கிறவனை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அல்லது கணவனுடைய பேச்சுக்கு, அம்மா பெண்ணியம் பேசுகிற பானுமதி அம்மா இருக்கிறார்கள், இந்த கருத்தை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. கணவனின் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுகிற மனைவி அல்லது உள்ளன்பு இல்லாத நண்பன், இதை வகைப்படுத்துகிறார் அவை. ஏசி இடலின் இடாமை நன்று. திட்டியோ அவமானப்படுத்தியோ உதவி செய்கிறவன், கொடுக்கிறவன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. எதிர்த்து பேசுகிற மனைவியை விட பேய் நன்று. ஆனால் அம்மா பானுமதி அம்மாவுக்காக ஒரு தகவல் சொல்கிறேன். இதை புலவர்கள் இந்த வார்த்தையை பிரிக்கிறார்கள். எதிர்த்த வீட்டில் போய் அங்கே இல்லாதது பொல்லாததையெல்லாம் பேசி பலருக்கும் சண்டை இழுத்து விடுகிற மனைவி என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று ஒரு புலவர் கூறுகிறார். எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. நேசமிலா வங்கணத்தில் அன்பு இல்லாத நண்பர்கள். நேசமிலா வங்கணத்தின் நன்று வலிய பகை. அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருப்பதை விட வலிமையான பகை எவ்வளவோ மேல் என்று அவர் கூறுகிறார். வாழ்விலா சங்கடத்தில் சாதலே நன்று. இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு கொண்டு வாழ்வதை விட சாதல் நன்று என்று கூறுகிறார் என்று நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பொருள் அல்ல. செத்துவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவர்கள் முயன்று வாழ்வை சீராக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவ்வை நமக்கு கூறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு கோரைக்கால் என்று ஒரு ஊர், கோரைக்கால் என்று ஒரு ஊர், அதிலே ஆழ்வான் என்று ஒரு செல்வந்தர் இருக்கிறார். ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர். ஆனால் அவர் கருமி, யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார். ஆனால் மற்றவர்கள் தன்னை பற்றி பாடி தன்னை புகழ வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. தன்னுடைய பொருளை இழக்கவும் மாட்டார், தன்னை பற்றி மற்றவர்கள் புகழக்கூடிய அந்த புகழையும் இழக்க விரும்பவில்லை. அப்படியானால் என்ன செய்வார் என்றால், வருகிறவர்கள் இவரை பற்றி போற்றி பாடி முடித்த பிறகு இவர் சொல்லுவார், நான் உனக்கு இதை தரலாம் என்று இருக்கிறேன், நாளை பெற்றுக்கொள் என்று சொல்வார். பிறகு இன்னொரு நாள் வா என்பார். இப்படியே இழுத்து அடிப்பது. ஒரு நாள் அவ்வை செல்கிறார். அந்த ஊரிலே அவனை பற்றி கேள்விப்பட்டு அங்கே சென்று அந்த ஆழ்வானை சந்திக்கிறார். அப்பொழுது அவனை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுகிறார். ஆழ்வான் கூறுகிறான், அம்மா
மிகவும் நன்றம்மா, நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் உங்களுக்கு ஒரு யானை பரிசளிக்கிறேன், நாளை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். மறுநாள் அவ்வை எங்கு செல்கிறார். அப்பொழுது சொல்கிறான், உங்களால் உணவளிக்க முடியாது அம்மா, யானைக்கு உணவளிப்பது என்பது லேசான காரியம் அல்ல. அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நாளை வாருங்கள், உங்களுக்கு ஒரு குதிரை பரிசளிக்கிறேன் என்று சொல்கிறான். மறுநாள் அவ்வை அங்கு செல்கிறாள். இல்லம்மா, குதிரை சரிப்பட்டு வராது, உங்களுக்கு ஒரு எருமை பரிசளிக்கிறேன் என்று சொல்கிறான். அடுத்த நாள் போகிற போது, எருமை வேண்டாம்மா, உங்களுக்கு எருது தருகிறேன் என்று சொல்கிறான். எருமையை விட எருது சிறியது. எருதை வாங்க செல்கிற போது அவன் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு நாள் சேலை தருகிறேன், நாளை வந்து பெற்றுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் அவ்வை சொல்கிறாள், நாளை நான் சென்றால் இந்த திரியாக கந்தலாகி போன துணியை கொடுப்பானோ என்று ஒரு பாடல் சொல்கிறார். கரியாய் பரியாகி கார் எருமை தானாய் எருதாய் முழப்புடவையாகி திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து கால் ஓய்ந்தது. தேரைக்கால் என்பது இந்த தவளையினுடைய கால் சிறியதாக இருக்கும் அல்லவா, அந்த அளவுக்கு இவருடைய கால் தேய்ந்து விட்டதாம். கோரைக்கால் ஆழ்வான் கொடை என்று அந்த வெண்பாவை முடிக்கிறார். சில பண்பில்லாத மனிதர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் என்ன அல்லது தாழ்ந்தால் என்ன என்று சொல்கிறார். சேடன் என்று ஒரு செல்வன், நல்ல வசதி உள்ளவன், ஆனால் யாருக்கும் எதுவும் தரமாட்டான். ஆனால் இழுத்தடிக்க மாட்டான், யாரும் கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடுவான். அவ்வை சொல்கிறார், இந்த உலகத்திலே பலர் மெச்ச வாழாதவன் அல்லது நற்காரியங்கள் செய்யாதவன், அவர்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தால் என்ன தாழ்ந்தால் என்ன என்று கூறக்கூடிய ஒரு வெண்பா. பாடல் பெறானேல், அதாவது அவன் புலவர்களுக்கு கொடுக்க வேண்டும், புலவர்கள் பாட வேண்டும், அப்படி பாடலை பெற வேண்டும் வள்ளல். பாடல் பெறானேல் பலர் மெச்ச வாழானேல் நாடறிய நன்மணங்கள் நாடானேல். நன்மணங்கள் என்பது நன்மைகள். சேடன் இவன் வாழும் வாழ்க்கை இருங்கடல் சூழ் பாரில் கவிழ்ந்தென்ன மலர்ந்தென்ன கான். கவிழ்ந்தென்ன என்பது தாழ்ந்து போவது, மலர்ந்தென்ன என்பது வாழ்க்கையிலே பெருக்குவது. அடுத்ததாக ஒரு விருந்தோம்பல் பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலிலே அவர் சொல்கிறார், மனிதரில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் நேரில் பார்க்கிற போது ஒரு மாதிரியாக பேசுவார்கள், பிறகு அவருடைய நடத்தை குணமெல்லாம் மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காலையில் கூட ஒரு மாதிரியாக இருப்பார்கள், மாலையில் ஒரு மாதிரியாக இருப்பார்கள், நண்பகலில் ஒரு மாதிரியாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவ்வை முல்லான் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். மிகவும் அன்பாக இருக்கிறான் முல்லான் அவ்வை மேல். அவ்வைக்கு அவனுடைய அன்பு மிகவும் பிடித்து விடுகிறது. அவனுக்கு அவ்வையினுடைய தமிழ் மிகவும் பிடிக்கிறது. விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை பொய் என்று அந்த முல்லான் நிரூபிக்கிறான். அத்தனை பாசமாக இருக்கிறான் அவ்வையின் மீது. அவனை பாராட்டி ஒரு வெண்பா எழுதுகிறார். காலையில் ஒன்றாவர். சில பேருடைய பண்பு காலையில் ஒன்றாவர், கடும் பகலில் ஒன்றாவர். மத்தியானம் ஒரு மாதிரியா இருப்பாங்க. மாலையில் ஒன்றாவர் மனிதர் எல்லாம். காலையில மதியம் மாலையில் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி அவங்க குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சாலவே முல்லானை போல முகமும் அகமும் மலர்ந்த நல்லானை கண்டறியோம் நாம். இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், முல்லான் என்ற ஒரு மனிதனுக்கு பெயர் இருப்பது என்பது இந்த பாடலில் நமக்கு தெரிகிறது. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. முல்லா கதைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அது இஸ்லாமிய கதைகள். முல்லான் என்ற பெயர் இந்த பாடலிலே இருப்பது ஒரு புது செய்தி. இன்னொன்று, அடக்கத்தை பற்றி ஒரு பாடலிலே சொல்லுவார். ஒரு புலவர் ஒருவன் அவ்வையை சோதிக்க எண்ணி கையிலே மணல் வைத்துக் கொண்டான். அந்த மணலை எடுத்துக்கொண்டு வந்து, அம்மா ஒரு வெண்பா பாடுங்கள், இந்த என் கையில் இருப்பதை கொண்டு ஒரு வெண்பா பாடுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். அவ்வைக்கு தெரிந்து விட்டது, இவன் வம்பு வளர்க்க வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு ஒரு பாடல். கற்றது கைமண் அளவு,
கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அவள் என்ன படிச்சுட்டே இருக்கலாம். கலைமகள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிற அவ. சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றா, மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். மெத்த அப்படின்னா வீணா 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 பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்காது. மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான். அதே அது இதுக்கு பெருசுதான்ப்பா. இப்ப எறும்பு வந்து அதோட கையால அளந்ததுன்னா அதனுடைய உடம்பு வந்து 8 ஜான். இப்ப நம்ம கையால் அளந்தோம்னா 8 சான் நம்ம உடம்பு, அவங்க கையால. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மை கவரக்கூடிய ஒரு வெண்பா. ஒரு கொடையிலே சில வேறுபாடுகள் உண்டு, அதை சுட்டி காட்டுகிறார் ஔவையார். ஒருவன் சிரமப்படுகிறான். அந்த ஊரில் ஒரு 3 பேர் இருக்காங்க கொடைவள்ளர். அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த யாருக்காக போகிறாளோ அவனுடைய பெயர் காரி. அவனுடைய ஊர் வந்து பழையனூர்னு ஒரு ஊர். அவனுக்காக அவன் ரொம்ப நல்லவன், அதனால அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஔவை என்ன செய்கிறாள், ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் இல்லை. அப்போ அவ கொடுக்க நினைப்பது 1-2 ஆடுகள் தான். அதை வச்சு அவன் பொழைச்சிக்கிடுவான். அது யார்ட்டாவது இப்போ கேட்டால் தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாதவர் கோன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறான். அந்த வாதவர் கோன் என்ன சொல்றான், இப்போ இல்லைங்க, நான் அப்புறம் தரேன், பிறகு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். அடுத்தது வத்தவர் கோன் அப்படின்னு ஒரு ஆள், அவனும் ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று தெரிந்து போய் கேட்கிறாள். அவனும் பிறகு என்றுதான் சொல்கிறான். அடுத்தது யாதவர் கோன் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடம் சொல்கிறார். அந்த யாதவர் கோன் சொல்கிறார், இல்லை, ஒரே வார்த்தை இல்லை. இதை சாடுகிறார் ஔவை. கொடுக்க நினைப்பவன், கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டவன் பிறகு நாளை என்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான். அதனால் அந்த அம்மா ஒரு வெண்பா எழுதுகிறார். அதற்கு முன்னால் ஒரு செய்தி, இந்த இல்லை என்று சொல்கிறான் அல்லவா, அது சிறந்தது என்றுதான் சொல்கிறாள் ஔவை. பிறகு நாளை பிறகு என்றெல்லாம் சொல்வதை விட இல்லை என்று சொல்லிவிட்டான் அல்லவா. வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி. இப்போ பழமொழி 400ல ஒரு பாடல் ஒன்று வரும். இந்த பழமொழி 400ல அது ஒரு கதையோட சேர்ந்தே கூட சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்டரி நடத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவங்க அம்மாவும் அந்த பையனும் சேர்ந்து நடத்துறாங்க. இப்போ அந்த பையன் வந்து சொல்றான், அம்மா எனக்கு உதவிக்கு என்னுடைய நண்பனை வேலைக்கு வைக்கலான்னு இருக்கிறேன், அவன் இப்போதான் வந்து படிச்சு முடிச்சு வெளியே வந்திருக்கிறான், அதுக்கு என்னப்பா வச்சிருக்க அப்படின்றான். வேலைக்கு வச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து சொல்றான், அம்மா அவனால எனக்கு நஷ்டம் ஆகுதும்மா, சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்றா, வேலையை விட்டு நிப்பாட்டிடு அவனை. அம்மா திடுத்துப்புன்னு எப்படிம்மா நிப்பாட்டுறது? இல்லை, நீ அவனை கூப்பிட்டு காரணம் கேட்டேன்னா அவன் 100 காரணம் சொல்லுவான், பதில் சொல்லுவான். அவனால நஷ்டம் தெரிஞ்சிருச்சுல்ல, அவன்கிட்ட கேட்கவே கூடாது, நிப்பாட்டி. அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவார் அந்த பாடல். என்னன்னா, ஆடு வெட்டுறாங்க இல்லையா, அதுகிட்ட பெர்மிஷன் கேட்டா வெட்டுறாங்க. இறக்குமை ஆடுனா வெள்ளாடு. இறக்குமை ஆட்டை உடம்படுத்து ஒவ்வொன்றார் இல்லை. உடம்படுத்துனா சம்மதம் கேட்டு வெட்டுவார் கிடையாது. அது மாதிரி வேண்டான்னு முடிவு பண்ணிடு வேண்டான்னு. அது மாதிரி இங்க அவன் 3வது போன ஆள் வந்து இல்லைன்னு சொன்னால அது பெட்டர் அப்படின்றான். வாதவர் கோன் பின்னை என்றான், பிறகுன்னு சொல்லிட்டான். வாதவர் கோன் பின்னை என்றான், வத்தவர் கோன் நாளை என்றான், யாதவர் கோன் யாதொன்றும் இல்லை என்றான். ஆதலால் வாதவர்கோன் பின்னையிலும் வத்தவர்கோன் நாளையிலும் யாதவர்கோன் இல்லை இனிது. இனிது எது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றவன விட இல்லைன்னு சொன்ன பாருடா. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு வந்து கொடுக்கறதா வேணாமா அப்படின்லாம் சிந்திக்கிறத விட ஒண்ணு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். இதுதான் ஔவையிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவுரை. சரி, ஒருத்தன் நிறைய இருக்கு செல்வம், எக்கச்சக்கமான செல்வம் இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறான் யாருக்கும். உண்மையிலே இது துன்பப்படுகிறவர்களுக்கும் வறுமையிலே உழல்பவர்களுக்கும் அவன் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் என்பதை ஒரு நல்ல ஓமையோடு
இவ்வளவு கடுமையாக இதுவரை யாரும் சொன்னதில்லை, அப்படி சொல்கிறார் அவ்வை. ஒரு 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 சுடுகாடு, அந்த சுடுகாட்டு செவர் வந்து இடிகிற நிலைமையில இருக்குது. அதுல யாராவது போனாங்கன்னா பிசாசு அங்க தாக்குதான் அந்த இடத்துல. அப்புறம் அந்த இடம் பூரா நெட்டி புல் இருக்கு இல்லையா, அது புதர் புதரா இருக்குது. அதை தாண்டி போகணும், ஒரு தேன் கூடு இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும். அது நெட்டி புல் புதரை தாண்ட முடியாது, அது சிரமம். இப்படியே போனா அதுல ஒரு பாம்பு புற்று இருக்கு, அதுல பாம்பு இருக்கும், அது ஒரு பயம். அந்த புற்றுக்கு நடுவுல ஒரு பனை மரம் வளர்ந்துருக்குது. அந்த பனை மரத்துக்கு மேல தேன் கூடு இருக்குது. இந்த பனை மரத்துல கருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருக்குன்னு சொல்லி வெட்டிடும். அது கருப்பு கருப்பா இருக்கும், அப்படியே வெட்டும். பனை மரத்துல ஏறவும் முடியாது. மேல போனா அந்த தேன் கூட சுத்தி குளவிகள் சுத்திக்கிட்டே இருக்குது, அது விரட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய தேன்கூடு போல பிறருக்கு கொடுக்காதவனுடைய செல்வம் என்று சொல்கிறார். அதனால் யாருக்கு என்ன பயன்? இப்போ தேன் எடுக்கணும்னா இவன் ஒண்ணு சுடுகாட்டுக்கு போகணும். முதல்ல நம்மால நான் ஏடா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு போக மாட்டான். அங்க பிசாசு இருக்கின்றாங்க, இந்த புதர் இருக்கின்றாங்க, பாம்பு புற்று இருக்கின்றாங்க, பனைமரம் அதுல கருக்கள் இருக்கு, அதுக்கு மேல போனா தேன்கூடு, அங்க குளவிகள் இருக்கு. இத்தனையும் தாண்டி அவன் தேனை பெறுவது என்பது நடக்காத காரியம் என்பதை அவ்வை மிக அருமையாக சொல்லுவார். சுற்றும் கருங்குளவி சூறை தூற்றா ஆரிய பேய் எற்றும், ஆரிய பேய் எற்றும் தாக்குமா, ஆரிய பேய் எற்றும் சுடுகாட்டு இடிகரையின், அந்த சுவர் இழிந்து விடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. புற்றில் வளர்ந்த மடற்பனைக்குள், அந்த புற்றுக்கு நடுவுல இருந்து அந்த கிழத்து மேல எழுந்து போகுது பனைமரம், வைத்த தேன் ஒக்கும் தளர்ந்தோர்க்கு ஒன்று ஈயார் தனம். துன்பப்படுபவர்களுக்கு கொடுக்காத செல்வம் இதை போலத்தான் என்று சொல்வார். பாரதியார் சொன்னார் இல்லையா, யாராவது ஒருவன் பசித்திருந்தால் கூட தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னார் அல்லவா. இதை அவ்வை எவ்வாறு சொல்கிறாள் என்று ஒரு பாடலில் நாம் காண முடிகிறது. இவ்வுலகத்திலே இயற்கை வளம் செழித்து கிடக்கிறது. எவ்வளவு மக்கள் தொகை வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவளிக்கக்கூடிய இயற்கை வளம் நிறைந்தது நம்முடைய நாடு. ஆனால் அதிலே ஒரு சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் துன்பப்படுகிறார்கள். இது ஏன் என்று அவ்வை சிந்திக்கிறார். அந்த ஒரு சிலரால் தான் இந்த நாட்டிலே அந்த செழுமை பாதிக்கப்படுகிறது. லஞ்சம், ஊழல், பதுக்கல் செய்கிறான். இதனால் அந்த ஏழை மக்களுக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு எதுவும் கிடைக்காமல் அவர்கள் ஏழையாகி போகிறார்கள் என்பதை உணர்கிறார். ஒரு சிந்தனை ஓடுகிறது அவருக்கு, இவர்கள் ஏன் எல்லோரும் சேர்ந்து அந்த உணவை அவனுக்கும் கொடுத்து சாப்பிடுவதில்லை? பசியால் துடிக்கிறானே. அவர் சொல்கிறார், எனக்கு, அவ்வைக்கு இந்த வையகம் எல்லாம் வயலாய், இந்த உலகம் முழுவதும் உழவு செய்கிற வயலாக மாறி இந்த அம்மாவுக்கு கொடுத்தாலும் வேணான்றுவாங்க. வையகம் எல்லாம் வயலாய் வானோர் தெய்வமா முகடு சேரியா, தெய்வத்தன்மை வாய்ந்த மலை முகடுகள் இருக்கக்கூடிய நாடு, அதே நீங்க வச்சுக்க அப்படின்னாலும் அந்த அம்மா வேணான்றுவாங்களாம். காணம்னா தங்கம், காணமும் முத்தும் மணியும் கலந்தொரு கோடானி கோடி கொடுப்பினும், எனக்கு அவ்வளவு கொடுத்தாலும் என் மனசு எங்க போகுது தெரியுமா? பாரதியார் சொன்னாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை இணையில் அப்படின்னு. இவங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள், ஒரு பொழுது, ஒருவன் ஊன் ஒளிதல், அதாவது ஒரு நாள் ஒரு பொழுது சாப்பிடலைன்னா கூட அவனை பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சம் துடிக்கிறது என்று சொல்கிறார். ஒளிதல் பார்க்கும் நேரு நிறை நில்லாது என்னும் என் மண்ணே, என்னுடைய மனதிலே நிம்மதி இருக்காது, நிறைவும் இருக்காது என்று சொல்லக்கூடிய நல்ல பாடல். அதே கருத்தை வள்ளுவரும் கூறுவதும் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவர் சொல்வதைப் போல, அப்படி ஒரு காட்சியை பார்க்கிற போது என்னுடைய மனதிலே இந்த ஒரு நிறைவு வருவதில்லை என்று அவை கூறுகிறார். ஒரு ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது, அதிலே ஒரு வழக்கு. அந்த வழக்கு அப்படி இருக்கிறது, ஒரு உண்மையான வழக்கு ஒன்று இருக்கிறது. ஆனால்
அந்த ஊராரெல்லாம் அந்த உண்மையின் பக்கம் இருக்கிறார்கள், அந்த வழக்கினுடைய உண்மையின் பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன், அந்த நீதிபதி, இந்த வழக்கை அந்த பொய்யாக வழக்கு தொடுத்தவனோடு சேர்ந்து கொண்டு கைக்கூலி வாங்கி கொண்டு அந்த வழக்குக்கு நீதி வழங்குகிறான் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்ன ஆகும், அவனுடைய குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் என்று அவ்வை இங்கு சொல்கிறார். உள்ள வழக்கு இருக்க, அந்த வழக்கு இருக்கு, அப்படி உள்ள வழக்கு இருக்க, ஊரார் பொது இருக்க, ஊராரும் இதே தான், இது சார்பாக தான் இருக்கிறாங்க. ஒரு நியாயமான அந்த வழக்கு நியாயத்தின்படி தான் பக்கம் தான் அவர்களும் இருக்கிறார்கள். தள்ளி வழக்கதனை தான் பேசி, தள்ளி வழக்கதனை தான் பேசி எல்லளவும் கைக்கூலி தான் வழங்கும். ஒரு 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 கொஞ்சமா வாங்கினா கூட தப்பு தான். எல்லளவும் கைக்கூலி தான் வழங்கும் காலருவான் தன் கிளையும். குற்றமெல்லாம் அத்துப்போகும், அந்த வம்சமே அற்றுப்போகும் என்பது உண்மையானால் எச்சம் இரும் என்றால், உன்னுடைய அந்த பிள்ளை பாக்கியமே இல்லாமல் போகும் என்று சொன்னால் இரு, அது உண்மை என்றால் உன்னுடைய வம்சமும் இருக்கக்கூடாது என்று சாபம் விடுகிறார். இன்னொரு ஒரு நகைச்சுவையான பாடல். இந்த பாடல் கல்வியின் சிறப்பை பற்றி ஒரு காதலிலே ஏற்றி சொல்கிறார் அவ்வை. ஒரு அரசகுமாரி ஒரு இளைஞனை காதலிக்கிறாள், அவன் அழகாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு காதல் கடிதம் அனுப்புகிறாள். ஒரு காதல் கடிதம் எழுதி தன்னுடைய தோழியிடம் கொடுத்து அனுப்புகிறாள். அந்த தோழி அவனிடம் சேர்த்து விட்டாள் அந்த கடிதத்தை. அவனுக்கு படிக்க தெரியாது. அவன் அதை ஒரு கயவனிடம் கொண்டு கொடுக்கிறான். கீழ்மை குணம் உள்ள ஒருவனிடம் கொண்டு அந்த கடிதத்தை கொடுத்து அதில் என்ன எழுதியிருக்கிறது சொல் என்று கேட்கிறான். அவன் சொல்கிறான், உன் உயிருக்கு ஆபத்து, இன்று இரவே இந்த ஊரை விட்டு ஓடிவிடு என்று எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறான். வேண்டுமென்றே அவன் அப்படி சொல்லி விடுகிறான். இவனும் பைத்தியக்காரத்தனமாக அந்த ஊரை விட்டு இரவோடு இரவாக ஓடி விடுகிறான். இவன், இந்த கயவன் எங்கே வர சொன்னாலோ அந்த அரசகுமாரி அந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கிறான். இரவு பொழுதாகிறது, அவள் அங்கே வருகிறாள். ஒரு தவறான எண்ணத்தோடு அவளை கெடுக்க முனைகிறான். அப்பொழுது அவள் கத்தியை எடுத்துக்கொண்டு வயிற்றை குத்தி தற்கொலை செய்து கொள்கிறாள், இறந்து விடுகிறாள். அந்த மண்டபம் ஒரு பால் மண்டபமாக ஆகி போனது. அதற்கு பிறகு யார் அங்கே வந்தாலும் அந்த அரசகுமாரி ஒரு பேயாக மாறி பயமுறுத்துகிறாள். ஒரு நாள் இரவு அவ்வை அங்கு வந்து தங்குகிறாள். அவ்வையையும் பயமுறுத்துகிறாள் அந்த பேய் அல்லது பிசாசு. அப்பொழுது அவ்வை ஒரு பாடல் சொல்கிறார். அந்த பாடலை சொல்கிற போது உங்களுக்கு நான் அதனுடைய பொருளை சொல்கிறேன். அந்த காதலன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன், அதை சொல்கிறார். வெண்பா இருகாலில் கல்லானை, 2 தடவை படிச்சாலும் அவனுக்கு புரியாது, கல்வி அறிவே இல்லை. வெண்பா இருகாலில் கல்லானை வெள் ஓலை கண் பார்க்க கையால் எழுதானே. நல்ல வெள்ளை நிறமுள்ள ஓலை தான், அதுல பார்த்து எழுதுறான்னா அதுவும் எழுத தெரியாது. வெள்ளோலை கண் பார்க்க கையால் எழுதானே. பெண்பாவி பெற்றாலே பெற்றாள், பிறர் நகைக்க பெற்றாலே. அவனை ஒருத்தன் பெத்தான் பார்த்தியா, பெத்தா பார்த்தியா ஒரு அம்மா, அந்த படிக்காதவனை பெத்து போட்டால ஒருத்தி. பெற்றாலே பெற்றாள், பிறர் நகைக்க பெற்றாலே, அவனை போய் தாக்கு அப்படின்றா அவளை, அந்த அம்மாவை. எற்றோ மற்றெற்றோ மற்றெற்று தாக்கு தாக்கு தாக்குங்கிறா. என்ன ஏண்டி அடிக்க வரே? அவரு படிக்காத முட்டாப்பையில பெத்து போட்டால அவனுக்கு போய் நீ காதல் கடிதம் கொடுத்திய, அதனால விளைந்தது தானே இது எல்லாம், நீ அந்த அம்மாவை போய் அடின்றா. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவர். எல்லாமே நம் நாடு, நம் மக்கள், நம்முடைய உறவுகள் என்கிற போது இத்தனை அருமை இருந்தும் சாகும் முறைக்கும் ஒருவன் கல்லாமல் இருக்கிறானே என்று சொல்லி வருத்தப்படுவார் திருவள்ளுவர். அப்படி எனக்கு மிகவும் பிடித்தது ஒரு கல்வியினுடைய சிறப்பை ஒரு காதலிலே ஏற்றி சொல்லக்கூடிய அவருடைய கவித்திறம். ஒரு இதே போல ஒரு அரசவையிலே ஒரு புலவர் தன்னைத்தானே பாராட்டி கொண்டே இருக்கிறார், எப்போதுமே தற்பெருமை பேசுபவர். அப்படி பேசுகிற போது அவ்வை சொல்கிறார், சும்மா உன்னையே புகழ்ந்து கொண்டு இருக்காதே, தூக்கணாங்குருவி பார்த்திருக்கிறாயா? தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டுகிறது? நீளமாக கூடு கட்டி அதனுடைய வாயிலே கீழே வைக்கிறது. பாம்பு எதுவும் உள்ளே புகுந்து விடக்கூடாது என்பதற்காக அதனுடைய நுழைவாயிலை கீழே வைத்து உள்ள ஒரு பர்த் வச்சிருக்கோம் முட்டை போடுறதுக்கு.
இவ்வளவு சிறப்பாக தூக்குநாங்குருவி செய்கிறதே உன்னால் செய்ய முடியுமா? குளவிகள் அரக்கு கூடு கட்டும், இறுக்கமாக இருக்கும் அரக்கு. அது நம்மால் முடியுமா? கரையான் புற்று, இப்போ உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அதான் முன்னோடி. அது முடியுமா? நம்மால் முடியுமா? தேனீக்கள் கட்டக்கூடிய கூடு, திரவம், தேன் திரவம், அது உச்சத்தில் இருக்கிறது, அது கீழே வழிந்து விடாதா? எப்படி அதால் வைக்க முடிகிறது கூடு கட்டி? சிலந்தியினுடைய வலை, இருக்கிற இடத்திலேயே அதற்கு உணவு கிடைக்கிறது. அது வலை பின்னுகிற அதனுடைய திறமையால் அது இருக்கின்ற இடத்திலே அதற்கு உணவு கிடைத்து விடும். இத்தனையும் செய்கிறதே, ஒன்றொற்றுக்கு ஒன்றொன்று எளிது. நீ ஏதோ பெரிதாக ஏதோ செய்து விட்டேன் என்று சொல்லாதே என்று அறிவுரை கூறுவாய். வான் குருவியின் கூடு, வல்லரக்கு, தொல்கரையான், தேன், சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். நான் பெரிய ஆளுன்னு சும்மா பீத்திட்டு இருக்கதப்பா. யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது போடான்ட்டார். இப்படி அருமையாக நமக்கு புரியக்கூடிய அளவிலே சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் நிறைந்தது. பாரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரி ஔவையாருடைய நட்பு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். பாரி இறந்து விட்டான். பகை மன்னர்கள் அவனுடைய பரம்பை பிடித்து விட்டார்கள். பிறகு கபிலர் அந்த பெண் குழந்தைகளை ஆதரவு கொடுத்து இருந்தார், அவரும் மறைந்து விட்டார். இப்பொழுது ஔவை ஒருவர் தான் வழி. அந்த இரு பெண் குழந்தைகளுக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்காக ஒரு 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 ஊரு, அந்த ஊர்ல திருக்கோவிலுங்கிற ஊர், அந்த ஊர்ல உள்ள ஒரு மன்னனுடைய பையன்களை இந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கிறாங்க, எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு. ஆனா அந்த திருமணத்துக்கு எவ்வளவு செலவாகும்? இந்த செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த அம்மாவுடைய பரந்த உள்ளம், இது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா என்பது வேறு செய்தி. ஆனால் அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம். அது நிறைய தங்கம் வேணும், என்ன பண்றது? தங்கம் இன்னைக்கு அளவுக்கு விலை இல்லாட்டாலும் அந்த அம்மாவே எல்லாத்தையும் போய் பாடி பரிசில் வாங்கி பிழைக்கிற அம்மா. இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, பொம்பளை பிள்ளைகளுக்குங்கிறதுக்காக பாரியனுடன் இருந்த நட்பின் காரணமாக இந்த கடமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்கத்துக்கு என்ன செய்வது? அதனால என்ன பண்றாங்க, அந்த அம்மா வருணன்ட்ட கேட்குறாங்க, ஒரு நாள் மட்டும் நீரா பொழியறதுக்கு பதிலாக பொண்ணா பொழிஞ்சிருப்பா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வருணன்ட்ட கேட்குறான். எப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை! கருணையால் இந்த கடல் உலகம் காக்கும் வருணனை மாமலையன் கோவர். மாமலையன், அந்த திருக்கோவிலூர் ஊர்ல உள்ளவன் பேரு மாமலையன். பெருமணத்து அந்த திருமணத்துக்காக மும்மாரி பெய்யும் முதுவாரியை மாற்றி, அந்த தண்ணியா மழை பொழிதுலயே அதை கொஞ்சம் மாற்றி பொன்மாரியாய் பொழி, கொஞ்சம் தங்கமா மழை பெய்ப்பா அப்படின்னு கேட்கிறான். இந்த மலையமான் திருக்கோவிலூருடைய மன்னன். ஒரு நல்ல இதே மாதிரி இன்னொன்னு கேட்கிறா, இது மட்டும் காணாத, ஏன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் அழைப்புதல் விடப்பட்டிருக்கிறது இந்த திருமணத்திற்கு. ஒரு பெரிய மன்னர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பரிவாரங்கள் வரும், அத்தனை பேரையும் உபசரித்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டும். இப்போ இதுக்கு என்ன பண்றது? பால் வேணுமே, பால், வெண்ணெய், நெய். இந்த அம்மாவுக்கு பிரச்சனையே இல்லை, உடனே ஒரு பாட்டு பாடுறது எல்லாம் வந்துடுது. இப்போ நமக்கெல்லாம் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ யார்கிட்ட கேட்குறது தெரியுமா? பெண்ணை யாரு இருக்குல்ல, பெண்ணை யாரு, அந்த பெண்ணை நதிட்ட போய் சொல்லுது, எப்பா நீ கொஞ்சம் தண்ணியா வர்றதுக்கு போல பால், மோர், தயிராக வந்திருப்பான்னு கேட்குது. எவ்வளவு! இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, இது நடந்ததா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் அவருடைய எண்ணம் சிறந்த எண்ணம். முத்தெரியும் பெண்ணை முதுநீர் அது தவிர்ந்து, உன் நதியில் வரக்கூடிய அந்த நீரை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக தத்திய நெய், பால் தலை பெய்து, நெய் பால் எல்லாம் குத்தி செருமலை தெய்வீகன் திருக்கோவிலூருக்கு. அந்த தெய்வீகன் என்பதும் அந்த திருக்கோவிலூர் நாட்டினுடைய மன்னனுடைய பெயர். வருமளவும் கொண்டு ஓடிவா, கொண்டு வந்து தாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நதியிடம் கேட்கிறாள் இந்த பெண்.
இப்போ இல்லறம் வந்து ரொம்ப கசந்து போது என்ன பண்றதுன்னு கேட்குறான் ஒருத்தன். அவன் நல்ல நல்ல ஆள் தான். ஒரு நான் துறவரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் அவ்வைகிட்ட. அப்போ அவ என்ன சொல்றா, இப்ப என்ன காரணம்ப்பா நீ? ஏன்னா அரணப்படுவதே இல்வாழ்க்கை. ஆனா திடீர்னு துறவரம் நீ போவேன்றியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற போது அவனுடைய மனைவியால் அவனுக்கு துன்பம். அந்த வாழ்வில் துன்ப பேய் கூத்தாடியது. இல்லால் அவனை ஆட்டி படைக்கிறாள். இல்லவள் மாட்சி இல்லாத போது துன்பம் தானே வாழ்க்கையில். அப்பொழுது அவள் சொல்கிறாள், பரவாயில்ல, நீ என்ன பண்ண, இந்த மாதிரி சூழ்நிலையில எனப்படுவதே இல்வாழ்க்கை அப்படின்னாலும் அந்த இல்வாழ்க்கையில இருக்க முடியலன்னா என்ன பண்றது, துறவரம் போயிடுன்றா. பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம். நல்ல மனைவினா எவ்வளவு நாளும் கூடவே இருக்கலாம், நல்ல குணமுள்ள மனைவி என்று சொன்னால். சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே ஆமாகில், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தான்னா கூறாமல் சந்நியாசம் கொள், சொல்லாம கொள்ளாம ஓடி போடுறான்றா. இப்போ அவன் சொல்றான், இன்னொரு பாடல சொல்றான், ஏமா நான் வந்து துறவரம் போயிடுறேன், ஆனா என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, என்னமா பண்றது, அதெல்லாம் என்ன பண்றது? அப்ப அவ்வை யோசிக்கிறா, இவனுக்கு இன்னும் செல்வத்து மேல் உள்ள ஆசை போகவில்லை, ஆனா துறவரம் போக வேண்டும் என்கிறான். இப்ப என்ன பண்ணலாம், இவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க பாரு, உன்னுடைய மனைவி வந்து இப்போ சூர்பனக தாடக மாதிரி இழிந்த குணம், மூர்க்க குணம், அவர்களை போல மூர்க்க குணம். இப்போ செல்வம் செல்வம் அப்படிங்கிறிய, செல்வம் என்னப்பா பெரிய செல்வம்? தெய்வத்தினுடைய அடியார்கள் செருப்புக்கு கீழ் வந்து அந்த சுவடுக்கு கூட செல்வத்தை விட அதிக மரியாதை. அதனால் செல்வத்தை பெரிதாக நினைக்காதே என்று சொல்லிவிட்டு கடைசியாக நெருப்பிலே வீழ்ந்து விடுவதே மேல் என்று சொல்கிறாள். ஆனால் அது அந்த கேட்டு வந்த நபரை அல்ல, அதை சொல்கிறேன். சண்டாளி சூர்ப்ப நகை தாடகையை போல் வடிவு கொண்டாலை பெண்டென்று கொண்டாயே, அவளை போய் கட்டிக்கிட்டியடா நீ, பெண்ணென கொண்டாயே, தொண்டர் செருப்படிதான் செல்லா. தொண்டர், கடவுளை வணங்கக்கூடிய தொண்டர்களுடைய செருப்பு அடி கூட நிகராகாது உன் செல்வம். உன் செல்வம் என்ன செல்வம்? நெருப்பிலே வீழ்ந்திடுதல் நேர். என்னவென்று சொன்னால், துறவரம் போக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு உன் செல்வத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, அந்த செல்வத்தை நெருப்பிலே எரி, நெருப்பிலே எரிந்து விட்டு நீ துறவரம் போ என்று அவை அவனுக்கு சொல்கிறார். அப்படி ஒரு பாடல், நல்ல சிறந்த பாடல். இப்போ இவங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, சேர சோழ பாண்டியன் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த பாரி மகளிருக்கு ஏகப்பட்ட பரிசுகள் குவியுது. அப்போ இந்த அம்மா வந்து ஒரு பால் தரக்கூடிய ஒரு ஆடு கொடுக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா இந்த அம்மா கொடுக்க முடியாது, கையில ஏது இருக்குது. அதனால சேர மன்னன்ட்ட கேட்குது, அப்பா எனக்கு ஒரு உதவி பண்றியா, இந்த பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு, கரப்பாடுன்னு சொல்றாங்க, அதை கரப்பாடு, அந்த கரப்பாடு எனக்கு ஒன்று தரையா, நான் பரிசா கொடுத்துறேன் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இருமா தரமா அப்படின்ட்டு அந்த சேவகர்கள்ட்ட கண்ணை காமிக்கிறான். ரொம்ப நேரம் ஆச்சு காணும். இந்த அம்மா கேட்குறது, என்ன பண்ண ஒன்றும் வரலையே அப்படின்னு. வந்துடும் வந்துடும் வந்துடும். அப்புறம் பார்த்தா இந்த இருக்குமா அவங்க ஆடுன்னு பார்க்கும்போது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆடும் அதன் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியும் தங்கத்தால் செய்யப்பட்டதும் கொண்டு வைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் சொல்கிறார், கொடுப்பவர்கள் கேட்பவர்களுடைய அல்லது இறப்பவர்களுடைய தகுதியை பார்த்து கொடுப்பதில்லை, தங்கள் தரத்தை பார்த்து கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான் மணி மவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு யான் கேட்க, ஒரு சிறப்பாடு கொடுப்பான், நான் சேரமன்ன கேட்க பொன்னாடு ஒன்றியும் நான் தங்கத்துல கொடுத்துட்டான்பா. இறப்பவர் என் பெரினும் கொள்வர், நான் கேட்கிறவன், நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேன் தான். ஆனால் கொடுப்பவர் தாம் அறிவார் தம் கொடையின் சீர், கொடுப்பவர் தன்னுடைய கொடையினுடைய பெருமையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்வார். ஒரு வாழ்க்கையினுடைய எவையெல்லாம் தவறான செய்திகள், தவறான செய்கைகள் என்று ஔவையார் சொல்கிற போது, ஒரு மன்னன் கொடுமையான முறையிலே வரி வசூலிக்கிறான் என்று சொன்னால் அது தவறு, அவன் கெட்டு அழிந்து விடுவான். நிட்டூரமாக நிதி தேடும் மன்னவனும், நிட்டூரமாக என்றால் கடுமையாக கடுமையாக சட்டங்கள் போட்டு வரியை வசூலிக்கக்கூடிய ஒரு மன்னன் கெட்டு அழிவான். நிட்டூரமாக நிதி தேடும் மன்னவனும்
இட்டதனை மெச்சா இரவலனும். இப்போ ஒருத்தன் போய் நான் ஒரு 2 லட்சம் ரூபா கேட்குறேன், ஒரு 50,000 ரூபா கொடுக்குறான், 20,000 கொடுக்குறான்னா வாங்கிக்கணும். இட்டதனை வாங்கிக்கிட்டு அவனை பாராட்டணும். இட்டதனை மெச்சா இரவலனும். என்ன கொடுக்குறானோ வாங்கிக்கிட்டு அவனை பாராட்டவும் செய்யணும். முட்டவேன்னு அளவின்றி முட்டவே கூசி நிலை நில்லா குலக்குடியும். ஒரு குலமகள் என்று சொல்லக்கூடியவளுக்கு நாணம் நிரம்பி இருக்க வேண்டுமாம், குறையவே கூடாதாம். ஆனால் கூசிய வேசிக்கு நாணம் இருக்கக்கூடாதாம். அப்படி இருந்தால் அவளுடைய வாழ்க்கையும் கெட்டுவிடும் என்று சொல்வார். தங்க ஆடு எல்லாம் நான் பிரமித்து விட்டேன். இந்த பாட்டெல்லாம் வெண்பாவினுடைய அழகு ஐயாவுக்கு தான் நன்றாக அதை சீர்தூக்கி பார்த்து சொல்வார். அதனுடைய அழகு. இன்னொரு பாடல், ஒருவன் 2 பேர் வியாபாரம் செய்கிறார்கள். ஒருவன் மிகச் சிறப்பாக வாழ்கிறான், மிக பெரிய செல்வந்தனாக ஆகிவிட்டான். இன்னொருவன் துன்பப்படுகிறான். அந்த பெரிய செல்வந்தனாக ஆனான் அல்லவா, அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை, தானாக எல்லாம் வருகிறது. ஆனால் இவன் கடுமையாக உழைக்கிறான், இன்னொருவன், அவனுக்கு செல்வம் சேருவதில்லை. ஏன் இந்த வேறுபாடு? அப்படி சொல்லும்போது ஔவை சொல்கிறார், இந்த தேங்காயின் உள்ளே இளநீர் எப்படி உள்ளே போனது? தென்னை மரத்திலே நாம் இடுகின்ற தண்ணீர், கீழே இடுகின்ற தண்ணீரை எப்படி அது உள்வாங்கிக் கொள்கிறது? இதெல்லாம் இயற்கையினுடைய வித்தை என்பதை முடிவு செய்கிறாள் ஔவை. பிறகு இன்னொன்று, விளாங்கனி என்று ஒரு கனி இந்த பாடலிலே வருகிறது. விளாங்கனி என்றால் ஆங்கிலத்திலே வுட் ஆப்பிள் என்று சொல்வார்கள். அந்த விளாங்கனிக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு பேர் யானை. விளாங்கனிக்கு ஒரு நோய் வரும். விளாங்கனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மேல் ஓடு ரொம்ப கடினமா இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த பழம் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள உள்ள பழம் நாட்டு பழம்னு சொல்லுவாங்க. அது அந்த உள்ளுக்குள்ள பழத்தினுடைய சுவை புளிப்பா இருக்கும், சுவர்ப்பும் இருக்கும். இதை உட்கொண்டால் இதனுடைய மருத்துவ குணம் என்பது நமது உடலினுடைய சூட்டை தணிக்கும் என்று சொல்வார்கள். இந்த யானை நோய் என்ற நோய் விளாங்கனி மரத்துக்கு வந்துவிட்டால் அந்த விளாங்கனியினுடைய ஓடு அப்படியே இருக்கும், உள்ளே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இதுதான் அந்த யானை நோய்க்கு உள்ள தன்மை. இதை அந்த பாடலிலே சொல்கிறார் ஔவை. ஆங்காலம் மெய்வருத்த வேண்டாம், ஆகுல் போகுல் என்று திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, அதே போல் ஆங்காலம் மெய் வருந்த வேண்டாம், தன்னாலே எல்லாமே வரும். அகதே எண்ணில் தேங்காய்க்கு இளநீர் போல் சேருமே. தேங்காய்க்குள்ள எப்படி இளநீர் வந்தது தெரியாது, தன்னால வரும். போங்காலம், போக வேண்டிய விதி வந்துருச்சு அப்படின்னா, செல்வம் போக வேண்டிய விதி வந்துருச்சுன்னா, காட்டானை உண்ட கனியது போல் ஆகுமே. காட்டானை என்பது யானை என்ற ஒரு நோய் சொன்னேன் அல்லவா, காட்டானை உண்ட கனியது போல், அந்த விளாங்கனியை போல ஆகுமே. தாட்டாளன் தேடும் தனம், தாட்டாளன் தேடும் தனம். பிறகு சோம்பேறித்தனத்தை பற்றி ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார். அந்த உழுது உண்ண வேண்டும் என்பதை சொல்லி ஔவையார் சொல்கிறார், சென்று உழுது உண்பதற்கு செய்வது அரிதென்று. போய் உழைக்கணும், இந்த உழைப்புனாலே பிடிக்காது, மற்றவங்க உழைச்சாலே எனக்கு பிடிக்காது, வேர்வை வந்தாலே ஒத்துக்காது, இப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஊருக்கு நடுவில் கோயில் மண்டபத்தில் படுத்து கதை அடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா. சென்று உழுது உண்பதற்கு செய்வது அரிதென்று மன்று உழுது உண்பான் மனை வாழ்க்கை. அந்த சீட்டு அடிக்கிட்டு அங்கே விளையாண்டுட்டு இருப்பான் இல்லையா, அவனுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னா, முன்றிலில் அந்த முன் பகுதியில் வீட்டில், அவனுடைய வீட்டில் துச்சில் இருந்து ஒரு 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 எங்க ஊர்ல எல்லாம் குச்சிம்பாங்க, ஒரு டெம்பரரி ஷெட்டு. அந்த துச்சில் இருந்து துடைத்து எழு கண்ணீரால், கண்ணீரை துடைக்கிற அவன் ஒய்ஃபு, அவனுடைய மனைவி. ஆனால் கண்ணீர் பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. துடைத்து எழு கண்ணீரால் எச்சம் இருமேல் இரு. அப்படிப்பட்டவனுடைய குடும்பம் தலைக்காது, வம்சம் தலைக்காது, அருந்து போய்விடும் என்பதை சொல்லுவார். இந்த அது சம்பந்தமான ஒரு 2 வார்த்தைகள் அமையக்கூடிய ஒரு திருக்குறள். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. அந்த ஒரு தற்காலிக இடம் அந்த உயிருக்கு எது அப்படின்னா இந்த உடம்பு. அதுக்கு முகவரியே இல்லையா,
பெர்மனன்ட் வீடு இல்லையான்னு கேட்பார் வள்ளுவர். அதிலே இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருப்பார் என்று சொல்லி அநேகமாக நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தலைமை உரைக்கு முன்னால் ஒரு சிறு கருத்து. நெல்லை தீபன் அவர்கள் எப்போதுமே தன்னுடைய சொல்நயத்தால் அவையை கட்டி போட்டு விடுவார். அப்படித்தான் இன்றைக்கு அவர் கட்டி போட்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையிலே அவ்வளவு அழகாக பேசி அவ்வையாரே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய ஐயா அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் தான் நான் தலைமை உரைக்கு முன்னாடியே புகுந்து இந்த கருத்தை சொல்ல நினைத்துள்ளேன். அவ்வையே ஒரு பாடலிலே கூறியிருக்கின்றார். எப்படி கூறியிருக்கின்றார்? வெய்தாய் நகுதிதாய் வேண்டளவும் என்பதாய் நெய்தான் அளாவி நிறையிட்டும் பொய்யே அடகு என்று சொல்லி அமுதத்தை விட்டாள். நெல்லை தீவன் அவர்கள் அவ்வையிலிருந்து கருத்துக்களை அமுதமாக விட்டார். இப்படி இட்டவருக்கு கடகம் சரியாதோ கைக்கு. அப்படிப்பட்ட சொற்பொழிவை ஆற்றிய நெல்லை தீவனுக்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை என்ன கொடுக்க போகிறது? ரத்தினத்தை கொடுக்க போகிறதா? அவை சொன்னது போல இந்த கருத்தை நான் வெள்ளி இலக்கிய மேடையின் பொறுப்பாளராக இருக்கின்ற கேஜிஆர் அவர்களுக்கு வைக்கின்றேன். நல்லதொரு தருணத்தில் நல்லதொரு விழாவில் நெல்லை தீபன் அவர்களுக்கு ஒரு சிறந்த விருதினை நாம் கொடுக்கலாம். அவர் விருதை விரும்பாதவராக இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லி, இந்த அவ்வையின் குரல், ஔவையார் ரத்தினத்தே கொடுத்தார், அவருடைய ஒன்றுமே இல்லை, நாம் வெள்ளி வைத்திருக்கின்றோம், ஏதாவது நிச்சயமாக கொடுக்கலாம் என்று சொல்லி அடுத்ததாக தலைமை உரைக்காக ஐயா கேஜிஆர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. ஔவையாருடைய வெண்பா மிக எளிமையானது. அதை இனிமையாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறார் நெல்லை தீபன் அவர்கள். நம்முடைய பொதிகை செல்வராஜ் அவர்கள் விருப்பப்படி நெல்லை தீபனுக்கு ஏதாவது ஒரு விருதை நாம் கொடுப்போம். அவர் என்ன விருது வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த விருதை நாம் கொடுத்து விடலாம். உண்மையிலேயே குறுகிய காலத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி குறுகிய காலத்திலே ஒரு சிறந்த பேச்சாளராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நெல்லை தீபன் அவர்கள். அந்த நெல்லைக்கே உரிய தமிழினுடைய பெருமையர். அங்கேதான் பாரதி, அங்கேதான் புதுமை பித்தன், அங்கேதான் வாரா, அங்கேதான் நெல்லை கண்டன், அங்கேதான் கல்யாண்ஜி, அங்கேதான் வண்ணதாசன், 2 பேருமே ஒண்ணுதான், அங்கேதான் தீக்காசி என்று ஏராளமான தமிழறிஞர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நெல்லையிலே இருந்து வந்த காரணத்தினால் நெல்லை தீபன் அவர்களுக்கு இயல்பாகவே பேச்சாற்றல் என்பது மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் மிக சிறப்பாக அதை பேசியிருக்கிறார். ஔவையாருடைய பல்வேறு பாடல்களை ஆரம்பத்திலே யாரை நேசிப்பது, யாரை புகழ்வது, எப்படி புகழ்வது, எங்கெங்கே புகழ்வது என்று ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை எல்லாம், எப்படி வான்குருவி கூடு கட்டுகிறது, வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி கூடு கட்டுகிறது, எல்லாருக்கும் எல்லாம் எளிது, ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு எளிது என்று என்ப பாடல் உட்பட பல்வேறு பாடல்களை எல்லாம் எடுத்து சொன்னார். பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டாயில் எத்தாலும் கூடியிருக்கலாம், சற்றேனும் ஏறுமாறாக நடப்பாலை ஆமாவில் கூறாமல் சந்நியாசம் கொள் என்று பாடலை கூட எடுத்து இங்கே அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த அம்மா இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பெண்ணை பத்தி சொல்ற அந்த அம்மா இன்னொரு இடத்துல ஆணை சொல்றாங்க பாருங்க. தலை போக அராத தலை 4 யாரு பிரம்மனுக்கு சொல்றாங்க, பற்றி திருகி பரியேனும். அந்த ஒரு தலை போயிடுச்சு, கிள்ளி எடுத்துட்டாங்க, மிச்சம் 4 தலை இருக்கு. அந்த 4 தலையும் அப்படியே பற்றி திருகி பரியேனும். ஏன்னு கேட்டா, மற்றும் மரமனையானுக்கு மரம் போல ஒருத்தம்பா, அவனுக்கு மானை வகுத்திட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணை சேர்த்து வச்சாங்க பாருங்க, பிரம்மனை காண பெறேன் என்று அங்க ஆணையும் ஒரு குத்து குத்துறாங்க. ஆக ரொம்ப சரிசமமா அந்த ஆண் பெண் என்ற 2 இடத்தையும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு பெருமையே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, கம்பனும் புகழேந்தியும்
ஒட்டக்கூத்தனும் இவர்களெல்லாம் தனிப்பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களெல்லாம் மிகப்பெரிய காவியங்கள் படைத்தவர். இவர் ஔவையார் காவியங்கள் படைத்தவர் அல்ல. புறநானூற்று ஔவையார் வேறு, இந்த ஔவையார் வேறு. இது 12ஆம் நூற்றாண்டு ஔவையார். 12ஆம் நூற்றாண்டிலேதான் கம்பன் என்று சொல்லப்படுகிறது, புகழேந்தி என்று சொல்லப்படுகிறது, ஒட்டக்கூத்தர் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது தான். உறுதியெல்லாம் கிடையாது, ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. சொல்றாங்களா சரின்னு கேட்டுக்க வேண்டியதுதான். என்ன? அப்படி இவர்கள்லாம் அரண்மனை வாசிகளாக இருந்த நேரத்தில் மக்கள் வாசிகளாக இருந்த ஒரு கவிஞர் உண்டு என்று சொன்னால் ஔவையார். அவர்தான் முதல் மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கூட 2வது தான். இப்படி மக்களோடு மக்களாக இருந்து அந்த அம்மையார் பாடிய காரணத்தினால்தான் பல்வேறு செய்திகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்றாங்க. அந்த அம்மாக்கு என்ன, தன்னை பற்றி ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாருங்க, ப்ரைடு, தன்னை பற்றி ஒரு உயர்வான மதிப்பீடு சொல்றாங்க பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, அந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னதா சொல்லுவேன். இந்த அம்மா ஒரு தன்னை பற்றி ஒரு ப்ரைடா சொல்றாங்க பாருங்க. 110,000 பொன் பெறினும், 110,000 எவ்வளவு இருக்கும்? 10,000 100ஆல பெருங்க, லட்சம், 10 லட்சம். 10 லட்சம் ரூபாய் பொன் கொடுத்து பெறினும் நூல் சேலை 4 திங்கள் 4க்குள் 9 விடும். அவ்வளவுதான். மாற்றலரை கொன்ற பொருதடக்கை போர்வேல் அகலங்கா. அகலங்கானா சோழன் அர்த்தம். அகலங்கா என்றும் கிழியாது என் பாட்டு. எத்தனை வருஷ காலம் ஆனாலும் என் பாட்டு கிழியாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் பொறுத்து கூட 12ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டாலும் கூட 9 நூற்றாண்டுகள் தள்ளி அந்த அம்மா பாட்டை நம்ம இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். சொன்னா அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஒரு சத்திய வாக்கு. என்றும் கிழியாது என் பாட்டுன்றது எவ்வளவு பெரிய சத்திய வாக்கு மாதிரி நிறுத்தி இருக்குவாங்க. அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரு மன துணிவு, தம் பாட்டு மேல அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரு கம்பீரம். இது யாரா இருந்தாலும் சரி, கம்பன் இருக்கட்டும். கம்பன் சிலம்பின்னு ஒரு பெண்ணு கிட்ட, ஒரு சிலம்பின்னு ஒரு பெண் கம்பன் கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, தன்னை பத்தி கம்பன் பாடணும்னு. அவரு கம்பன் என்ன பண்ணிருக்காரு, பொண்ணு கொடுத்தா பாடுறேன்ட்டார். அதுக்காக அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணை சேர்த்து ஒரு 500 பொண்ணை சேர்த்து வச்சு கம்பன் கிட்ட கொடுத்து, கம்பன் என்ன பண்ணிருக்காரு, 1000 பொண்ணு கொடுத்தாதான் பாடுவேன், 500 பொண்ணு கொடுத்தா 2 அடி தான் பாடுவேன்ட்டு போயிட்டாரு. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. அவ்வளவுதான். இந்த அம்மா அங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா 2 வரி இருக்கு. என்னம்மா இந்த 2 இந்த செவுத்துல எழுதி வைப்பாங்க. இந்த பட்டுக்கோட்டை இந்த பொன்னுசாமி ஹோட்டல் இருக்கு சென்னையில, அதுல எழுதி வச்சிருப்பார் 2 வரி. இந்த பொன்னுசாமி ஹோட்டல் இருக்க, புழலேரி தண்ணி இருக்க, சென்னை விட்டு போவேணும்னு எழுதி வச்சிருப்பாங்க செவுத்துல. நீ இப்ப போனோட நீ அதை பார்க்கலாம். அது மாதிரி அந்த வீட்டு செவுத்துல அந்த அம்மா 2 வரி எழுதி வச்சிருக்காங்க. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தம் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமேன்னு எழுதி வச்சுட்டாங்க. இத அந்த அம்மா யாரே கம்பர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, 500 பொண்ணு வாங்கிட்டு. இந்த அம்மா போய் கேக்குறாங்க, என்னம்மா 2 வரி எழுதி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, இது மாதிரி கம்பர் கிட்ட நான் ஒரு 500 பொண்ணு கொடுத்து பாட்டு கேட்டேன். 1000 பொண்ணு கொடுத்தாதான் முழு பாட்டு, 500 கொடுத்தா அரை பாட்டு தான் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னு. உடனே இந்த பாடம் பண்ணி கவலைப்படாத சொல்லிட்டு, பெண்ணாவால் அம்பன் சிலம்பி அரவிந்த தாள் அணியும், அரவிந்தன தாமரை, செம்பொன் சிலம்பே சிலம்பு என்று சொல்லி 2 வரியை எழுதி வச்சுட்டு ஒரு கூழை குடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த அம்மாவே அழகா சொல்லுவாங்க, உப்புக்கும் பாடுவேன், புளிக்கும் பாடுவேன், கூழுக்கும் பாடுவேன், எதற்கு வேண்டுமானாலும் பாடுவேன் என்று சொன்ன ஒரு மக்கள் கவிஞர் உண்டு என்று சொன்னால் அது ஔவையார் தான். ஒரு அழகான சொன்னார். நம்ம பொதிகை செல்வராஜ் பேசும்போது ஒரு பாட்டு சொன்னார், வெய்தாய் அரிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தாய் அலாவி நிரம்ப சந்தேன்னு ஒரு பாட்டு சொன்னார். அதுல ஒரு வரி எனக்கு, அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கும். அலாபின்ற ஒரு வார்த்தை. அலாபுன்னு அப்படி ஊத்துறது இல்லையா, அது என்ன ஒரு அழகான வார்த்தை. அமுத பாண்டியன் கூட இன்னைக்கு கூட பேசும்போது சொன்னார், ஒரு சில புது வார்த்தைகளா இருந்தா நீங்க பாடல்ல இருந்து எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஊற்றுதல்னு நெய் ஊற்றுதல்னு சொல்ற பாருங்க,
அதுக்கு நெய் அலாவி நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது பழக்கத்துல உண்டு. நாங்க சென்னையில இருந்தவங்க, காவு கிருஷ்ணமூர்த்தி கூட தெரியும். சென்னையில இருந்தவங்க நாங்க காப்பியை வந்து சூடா கொடுத்தாங்கன்னா வளாவி குடுமான்னு சொல்லுவோம். அதை நானே கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு பழக்கம் அங்க உண்டு, வளாவுதல். ஏன்னா காப்பியை ஆற்றி குடுமான்னு சொல்றது இல்லை. அது மாதிரி இந்த அலாவின்ற ஒரு வார்த்தை ஒரு நல்ல அழகான வார்த்தை. நம்ம வந்து வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அவர் நெய்தான் அலாவி நிரம்ப சந்த அப்படின்னு ஒரு அழகான வரிய அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த விருந்துக்கு தான் நான் ஏற்கனவே கூட அந்த பாட்டு சொல்றேன். இந்த விருந்து அன்பில்லாதவர்கள் விருந்து போட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. காண கண் கூசுதே, பார்க்கறதுக்கே கூச்சமா இருக்கும். கையெடுக்க நாணுதே, இந்த சாப்பாட்டை தொடர்றதுக்கே நாணமா இருக்கும். மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, வாய் திறக்கவே முடியல சாப்பிடுறதுக்கு. வீணுக்கென் என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பிலாரிட்ட அமுது. நாம சொல்றோமே, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முயலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியாத அழகினான்னு கம்பன் சொல்லிட்டான். அந்த ஐயோன்ற வார்த்தை எவ்வளவு சொல்லிட்டான்னு 1000 முறை சொல்றமே. இந்த அம்மா இன்னும் அழகா போட்டிருக்கா பாருங்க. அதுக்காக நான் அது தாழ்ந்ததுன்னு சொல்லல, இந்த அம்மாவும் எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. ஐயையோ அன்பிலாரிட்ட அமுது. இந்த ஐயையோ என்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப அழகா வரும். கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதியிருப்பார். மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றதுல அன்னக்கோடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, வண்ணக்கோடி இடை முன்னும் பின்னும் மெய்யோ பொய்யோ கண்ணில் வண்ணக்கோடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றிருந்தார். அங்கே அந்த ஐயோ ஐயோ ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஐயோன்ற வார்த்தையே தமிழ்ல பல இடங்கள்ல ரொம்ப அழகா வந்திருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி இந்த சொல் விளையாட்டு சொல்லுங்க, நிறைய சொன்னீங்க. சொல் விளையாட்டா சொல்லியிருப்பாங்க. வந்தமிழ் தேர்ந்த வழுதி கல்யாணத்துக்கு அங்க போயிருக்காங்க. உண்ட பெருக்க முறைக்க கேள், நான் சாப்பிட்ட அழக கேட்டீங்களாப்பா அப்படின்றாங்க. அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள்பசியால் சுருக்குண்டேன் சோறுண்டிலேன். வாங்க போனோம்ப்பா, இந்த கல்யாணத்துக்கு போனேன். அங்க என்ன நடந்தது? அந்த கல்யாணத்துல நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள்பசியால் சுருக்குண்டேன் சோறுண்டிலேன் என்று இப்படி பல்வேறு பாட்டெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான பாடல்களை எல்லாம் அம்மையா இவர் சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம இவர் போட்டிருக்காரு பாருங்க, RC குமரன் போட்டிருக்க பாருங்க. சிறுகை அளாவிய கூழ்னு புறநானூற்றுல வருது பாருங்க. குறுகுறு நடந்து சிறுகை நீட்டின்றது பாட்டுல சிறுகை அளாவிய கூழ், அது அங்க அளாவியன்ற வார்த்தை எடுத்து போட்டிருக்காரு. இது பாருங்க, புறநானூற்றுல வருது, தனிப்பாடல் திரட்டுல வருது, இனிமேல் நம்ம கவிதையிலயும் வரலாம். திருக்குறள் இது மாதிரி இது வருது. திருக்குறள் சொல்லுங்க. இதே மாதிரி வந்து இதுல வருதா புறநானூற்றுல வருதான்னு பாக்கணும். சரி, நல்ல அருமையான திருக்குறள் எடுத்து போட்டீங்க. அந்த மாதிரி திருக்குறள் வருது. ஏன்னா திருவள்ளுவருக்கும் ஔவையாருக்கும் ஒரு இது உண்டு, அண்ணன் தங்கை உறவு உண்டுன்னு ஒரு புராண கதை கூட நமக்கு உண்டு அந்த காலத்துல. அது நிறைய புராண கதை இருக்கும். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, இதெல்லாம் ஒரு அந்த காலத்துல. அது கூட அந்த அம்மா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை வச்சுதான் வந்து அந்த கதையை உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை திரும்பி காமம் சிப்பாதுன்ற பாட்டை வச்சு திருவிளையாடல் புராணமா ஆக்கினாங்களோ, அது மாதிரி இந்த பாட்டை வச்சு அந்த கதையை உருவாக்கிட்டாங்களோன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்றாங்க, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி. கருங்காலி கட்டைக்கு அந்த காடாலி அடிச்சு தூளாக்கிடும். இருங்கதலி கண்டுக்கு நான் சொல்லிட்டு பெருங்கானில் என்னது காரெருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாதேன் கண்ணுனா. காரெருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாதி என்கிற 2 ராத்திரி நான் தூங்காமையே இருந்துட்டப்பா. இந்த கருங்காலி கட்டைக்கு நானாத இந்த கோடாரி இருங்கதலி தண்டுக்கு நாணுகிறது என்று அதுக்கு ஒரு அழகான உவமை சொல்லியிருக்காங்க. இதை வச்சு அந்த கதையை உருவாக்குனாங்களோ தெரியல. அது உங்களுக்கு தெரியும். முருகன் மரத்தின் மீது ஏறிவிட்டான், நாவற் பழத்தை போடுகிறான், எடுத்து ஊதுகிறார். ஊதுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்?
என்ன பாட்டி சுட்ட பழம் சுடுதான்னு கேட்கிறார் என்று ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கதைகள்லாம் சொன்னாதான் இந்த பாட்டெல்லாம் மனசுல பதியும்னு சொல்லி வச்சிருக்கலாம். அது மாதிரி அந்த அம்மையாருடைய தமிழ் என்பது ரொம்ப அழகான தமிழ். அதுல கடைசியா நான் சொல்ல விரும்புற பாட்டு ஏற்கனவே தீபன் சொன்ன பாட்டு. விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரம் வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வெம்பேனும் நன்று. ஒருத்தன் புகழ் வாய்ந்தவனாக இருந்தால் அது வேம்பாக இருந்தாலும் நஞ்சாக இருந்தாலும் அது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்ச்சி, அமெரிக்கன் கல்லூரிக்கு கவியரசு கண்ணதாசன் போன பொழுது அங்கிருந்த ஒரு மாணவன் கையிலே அந்த தன்னுடைய கவிதையை கொடுக்கிறார். அந்த மாணவனுடைய கவிதை அவர் வாங்கி கொண்டார். மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு மாணவன் கண்ணதாசனுடைய கவிதையை படிக்கிற ஒரு கைத்தட்டல் கூட விடல. கண்ணதாசன் அந்த மாணவனுடைய கவிதையை படிக்கிற போது வரிக்கு வரி கைத்தட்டல். கடைசியில தான் சொல்றாரு, இது என் கவிதை இல்ல, அந்த மாணவர் படித்ததான் என் கவிதை. இதனாலதான் புகழ் பெறுகிறவர்கள் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் புகழ் பெறுகிறதுன்னு அந்த இடத்துல பேசினார். அது மாதிரி விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிர வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். இவர் கூட ஒரு முல்லான்னு ஒரு கதையை சொன்னார். முல்லானை பத்தி சொன்னார். முல்லான்னு ஒரு அருமையான பாத்திரம், நமக்கெல்லாம் தெரியும், நகைச்சுவையாக இருக்கும், ஒரு அர்த்தத்தோடும் இருக்கும். ஒரு விருந்துக்கு போறார். விருந்துக்கு போன பொழுது வாசல்ல தடுத்து நிறுத்திடுறாங்கப்பா, நீ போகாத நில்லுன்றாங்க. ஏன்னு கேக்குறாங்க. இல்ல, நீ நல்ல இது கனவான்கள் இருக்கின்ற அவை, இந்த அவையில நீ இந்த மாதிரி எல்லாம் சட்டையெல்லாம் போட்டு வரக்கூடாது, நல்ல ஆடை ஆபரணம் அணிந்து வரணும்ன்றாங்க. சரி, திரும்பவும் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஆடை ஆபரணம் அணிந்து கொண்டு வர்றார். மரியாதையா உள்ள விட்டுறாங்க. உள்ள போய் உட்கார்ந்து விருந்து சாப்பிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த விருந்தை எடுத்து தன்னுடைய சட்டைக்கு கொடுக்குறாரு. சட்டையில ஊட்டுறாரு. எல்லாம் கேக்குறான், என்ன முல்லா வேடிக்கையா இருக்கு, எல்லாரும் சாப்பிடுவாங்க, நீ சட்டைக்கு விட்டுறேன்னா. அவனுக்கு தெரியாது, எனக்கு என்னப்பா மரியாதை, என் சட்டைக்கு தான்ப்பா இந்த ஊர்லயே மரியாதை. நான் இது மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு உள்ளவே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இது மாதிரி ஆடை போட்டு கொண்டு வந்த பிறகுதான் என்ன உள்ள சேர்த்தாங்க. ஆகவே எனக்குன்னு ஒரு மரியாதை இல்ல, இந்த ஆடைக்கு தான் ஒரு மரியாதை. நான் அது மாதிரி அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வெம்பேனும் நன்று என்று எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வெண்பாவை ஔவையார் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த வெண்பாக்களை எல்லாம் நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். நெல்லை தீபன் பேசிய பிறகு தனிப்பாடல் திரட்டில் இருக்கக்கூடிய ஔவையாருடைய பாடலை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவருக்கும் தோன்றும். நானும் ஓரளவுக்கு படித்திருக்கிறேன். நீங்கள் முழுதாக படித்து பார்க்க வேண்டும் என்று தோணும். பல பேருடைய தனிப்பாடல் திரட்டுல அருமையான பாட்டெல்லாம் இருக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நாராய் செங்கால் நாராயண் சொல்ற பாட்டெல்லாம் தனிப்பாடல் திரட்டுல வர பாட்டு தான். வெண்பாவிற்கு ஒரு புகழேந்தி விருத்தத்துக்கு ஒரு கம்பன் என்பதெல்லாம் தனிப்பாடல் வரக்கூடிய பாட்டு தான். சீதக்காதியை பற்றி புகழ்ந்த பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள். இப்படி ஏராளமான பாடல்கள் இந்த தனிப்பாடல் திரட்டில இருக்கின்றன. இந்த தனிப்பாடல் திரட்டை எடுத்து தீபன் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே சொல்லி இருக்கிறார். அவருக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுகின்றோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல விருதை நாம் தீபனுக்கு கொடுப்போம். வேண்டுமானால் வெள்ளி இலக்கிய மேடை 200வது நிகழ்ச்சியில் நேரடி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு நல்ல விருதை கொடுப்பதாக நாம் இருக்கின்றோம், நான் அல்ல நாம் இருக்கிறோம் என்று சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். வணக்கம். வேண்டுகோளுக்கு இணங்கி நெல்லைக்கு இல்லாத ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று சொன்னதை மனதிலே வாங்கிக் கொண்டு அதற்கு உறுதியளித்திருக்கின்றீர்கள். நன்றி ஐயா. வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. ஏனென்றால் ஔவையை நெஞ்சத்தில் நிறுத்தாத எவரும் இருக்க முடியாது. ஏனென்றால் படிக்கின்ற காலத்தில் அறம் செய்ய விரும்பு என்று கற்றுக்கொள்ளாத மாணவன் இருப்பார் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆக ஔவை என்ற பெயர் எத்துணை சிறப்பாக எல்லோருடைய உள்ளத்திலேயும் தைத்திருக்கும் என்பதை எண்ணுகின்ற பொழுது அவருடைய கருத்துக்களும் நிற்க வேண்டும் என்பதில்தான் இந்த வெள்ளி இலக்கிய மேடை கவனம் செலுத்தி ஔவைக்கு தர வேண்டிய மரியாதையை நாம் வெள்ளி இலக்கிய மேடையில் தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிக மிக சிறப்பு.
அத்த சொற்பொழிவை மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொடுத்திருக்கின்ற நெல்லை தீபனுக்கு நாம் கடகம் செய்யாரோ என்று அபி சொன்னது போல அவருக்கு நிச்சயமாக ஒரு விருதை வழங்கி கடகம் செய்வோம் என்று கூறி அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி மிக சிறப்பாக நெல்லை தீபன் பேசிய கருத்துக்களையும் இன்னும் பல கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட கேஜிஆர் அவர்களுக்கும், ஔவையாருடைய பாடல்கள் கருத்துள்ள பாடல்களாக தான் எல்லா பாடல்களுமே அமைந்திருக்கின்றன. அதில் கிண்டலும் நகைச்சுவையும் தொனித்து இருக்கின்ற அளவிலே கூட பல பாடல்கள் இருக்கின்றன என்று சொல்கின்ற பொழுது அது பாண்டியன் திருமணத்துக்கு சென்ற பொழுது நஸ்குண்டேன் சல்லுண்டேன் சோறுண்டினேன் என்று அவை பாடுகின்ற அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே ஐயா அவர்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஐயா பாப்பையா அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களுக்கும், அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும், அமுதபாண்டியன் அவர்களுக்கும், மெய்கண்டன் என்று ஒருவர் கலந்திருக்கின்றார், அவர்களுக்கும், பாப்பையா அவர்களுக்கும், பாவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், சங்கரம்மாள் அவர்களுக்கும், ரமணி பாலசாமி அவர்களுக்கும் நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் ஆசி குமரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு அளாவிய என்று சொல்லை கேஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய பொழுது இந்த அளாவிய சொல் இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் பயன்பட்டு இருக்கின்றது என்பதை எடுத்து கூறினார். இது போன்றே நேற்று நடந்த கம்பராமாயண வகுப்பிலே கனி என்ற சொல்லை சீதைக்கு பயன்படுத்தி இருப்பார் கம்பர். அவளை வர்ணிக்கின்ற பொழுது கனி என்ற சொல்லை ராமனுக்கும் கம்பன் பயன்படுத்தியிருக்கிறார் என்று எடுத்து கூறி ஏ கே வரதராஜன் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திய குமரன் அவர்களை மிகவும் நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவரும் இலக்கியத்திலே அவர் முதிர்ந்தவராக இருக்கின்றார், இலக்கியத்திலே வயசுல அல்ல இலக்கியத்திலே முதிர்ந்தவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை கூறிக்கொண்டு இது போன்ற நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். இது போன்ற கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவதற்காகவும் நமக்கு தேடி தேடி தருவதற்காகவும் பல அறிஞர்கள் வெள்ளி இலக்கிய மேடையிலே இருக்கின்றார்கள் என்பதை கூறி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கருத்துரைக்காக அவை ஒதுக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.